இந்த ஃபாஸ்ட் நமக்கு லைஃப்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மகேஷ் யாக்குசா, நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம் லைஃப்ல எல்லாத்தையும். வின் பண்ணுவீங்க ப்ரோ. இல்லங்க இப்பதாங்க அந்த ஸ்பேஸ்ல இருந்தாங்க, கண்ணை மூடி திறந்தா 3 பேரும் இங்க வந்து ஸ்பீக்கரா இருக்காங்களே, அதான் இந்த ஃபாஸ்ட்னஸ் நமக்கு தேவைன்றேன். இல்ல நான் வந்து இதுல பண்ணேன், அதுல குரோம்ல போனா அதுலயும் ஜாயின் பண்ணி கேட்டேன். நான் இப்பதான் ஜஸ்ட் பார்த்தா ரெண்டுலயுமே ஒர்க் ஆகுது. அது எப்படி ஒரே அக்கௌண்ட்லயே 2 ஸ்பேஸ் ஒரே டைம்ல கேட்கலாம் போலவே. இது வேற என்ன? அது அப்படிலாம் ஒரு முடியாது. லக்னத்தில் 9 நட்சத்திரங்களும் கரெக்டா இருந்தா அமையுது. ஆமா தலைவா நான் உங்களை ஒண்ணே எல்லாம் கேக்குறேன், இந்த கிளப்புறதுக்கு தான் வந்தேன் நாங்க. இல்லன்னா தலைவா இந்த மார்கன் ட்ரெய்லர் பாத்தீங்களா? ரியாக்ட் பண்ற அளவுக்கு இருக்கா? எப்படி இருக்கு? இல்ல நான் பாத்திர வாய்ப்பையே யாராவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க. பாருங்க ப்ரோ. நல்லாதான் இருக்குங்க. கான்செப்ட் கொஞ்சம் யூனிக்கா இருக்க மாதிரி இருக்கு. அந்த அவர் அந்த கெட்டப்லயே வந்திருக்காரு போலவே இன்னைக்கு. ஒரு சைடு அவர் அந்த மாதிரி. ஆமா 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 ப்ரமோஷன் அப்பயும் கெட்டப்லயே தாங்க இருந்தாரு. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இந்த சக்தி திருமகன் ரியாக்ட் பண்ணாமே விட்டான், சூப்பரா இருந்துச்சு அதோட டீசர் கட்டு. அதனாலதான் இதுவும் சரி ஓகே. யூசுவல் சைக்கோ த்ரில்லர் தாங்க. ஒன்னும் யூனிக்னா அந்த ஒரு அதான் ஒரு இதுலயும் ஒரு யூனிக் எலிமெண்ட்ன்றது இதுல இந்த இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி அதான் இதுல யூனிக் எலிமெண்ட். ஓகே ஓகே தலைவா. சரி ஓகே, அப்டேட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஹரிஹர வீரமல்லோட அடுத்த சிங்கிள் தாரா தாரா அது வந்து 28th மே ரிலீஸ் ஆகுது காலையில் 10:20க்கு. ரெட்ரோ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து மே 31 ஸ்ட்ரீம் ஆகுது. ஹிட் 3யும் இந்த வாரம் ஸ்ட்ரீம் ஆகுது. துடரும் ஹாட் ஸ்டாரில் இந்த வாரம் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ பெரிய பெரிய படங்கள் ஒரு ஒரு லாங்குவேஜ்லேருந்தும் பெரிய பெரிய படங்கள் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. உண்மையிலே வந்து ஓடிடி வீக்கு சூப்பராக இருக்கும் இன்னைக்கு இந்த வாரம். அதே மாதிரி நாளைக்கு வந்து டிஜிட்டலில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள், இங்கிலீஷ் படங்கள் வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட், அதுக்கப்புறம் ஜூலியட் அண்ட் ரோமியோ, த கிங் ஆஃப் கிங்ஸ், த சீட் ஆஃப் த சாக்கெட் ஃப்ரிக் அப்படின்ற 4 இங்கிலீஷ் படங்கள் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. தக் லைஃப் வந்து ஐமேக்ஸ் அஃபிஷியல் போஸ்டர் இருந்தாங்க. யூஎஸ்ஏ யூஏஇல 4 AM ஷோ புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. படம் ஜூன் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி விஜய் ஆண்டனியோட மார்கன் அந்த படத்தோட ட்ரெய்லருமே விட்டுருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நார்மலாக இந்த மாதிரி சைக்கோ கில்லர், சீரியல் கில்லர் படத்துலலாம் வில்லனை பெருசாக ரிவீல் பண்ண மாட்டாங்க, பட் இதில் ட்ரெய்லர்லேயே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மலையாளம் ஃபிலிம் ரோந்து அந்த படத்தோட டீசருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பெருசாக எதுவும் ரிவீல் பண்ணல, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. படம் 13th ஜூன் வருது. அதே மாதிரி இது எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரியல, தெலுங்கு ஃபிலிம் அனகனக ஒக்கராஜு அந்த படம். அது ஓகே தேங்க்யூ. அந்த படம் வந்து சங்கராந்திக்கு ரிலீஸ் ஆகுது, அதாவது ஜான் 14. பிரகாஷ் மியூட்ல போங்க. வெடிக்க போடுறீங்க போல. வைப் பண்ணிட்டே இருக்காரு பிரகாஷ். அவர் ஏரியால எப்பயுமே ஒரு கொண்டாட்டமா தான் இருக்குங்க. மனுஷன் கொண்டாட்டத்தோடயே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஓகே, அந்த படம் வந்து அந்த தெலுங்கு படம் சங்கராந்திக்கு ரிலீஸ் ஆகுது ஜான் 14. அதே மாதிரி சரண்டர் அந்த படத்தோட டீசர் வந்து மே 20th ரிலீஸ் ஆகுது. தர்ஷன், லால், அதுக்கப்புறம் சுஜித் சங்கர் 3 பேர் நடிக்கிறாங்க. தக் லைஃப்லேருந்து ஓமாரா அந்த சாங்கோட லிரிக் வீடியோ வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜின் த பெட் அப்படின்ற படத்துல இருந்து இன்னைக்கு ஒரு ஸ்னீக் பீக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு வந்து முந்தா நேத்துன்னு நினைக்கிறேன் ப்ரீமியர் ஷோ வச்சுருந்தாங்க மலேசியாவில். ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரில படம், பட் மலேசியாவில் ப்ரீமியர் ஷோ வச்சாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி, 2 நாள் முன்னாடி வச்சாங்க. பார்ப்போம். படம் வந்து ஜூன் 30th ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் ஃப்ரைடே, லாஸ்ட் ஃப்ரைடே வச்சாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரீமியர் ஷோ. ஃப்ரைடேவோ சாட்டர்டே வச்சாங்க. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ் நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். விஜய் ஆண்டனியும் சசியும் பிச்சைக்காரனுக்கு அப்புறம் ஜாயின் பண்றாங்க. அந்த படத்தோட போஸ்டர், அதாவது அவங்க எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டில் வந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு பைரவம் படத்தோட தெலுங்கு பிரஸ் மீட்ல மனோஜ் மஞ்சு எஸ்டிஆருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு, அது வந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு அவ்வளவுதான் தலைவா, மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஆமா தலைவா, கருடன் ரீமேக். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா? ரீமேக்லாம் இப்ப நம்ம பார்க்க மாட்டேங்கிறோமே, எல்லாம் ஓரளவுக்கு பாத்துடுறோம்ல. கரெக்ட் தான், என்ன பண்றாங்கன்னு தெரியல.
இல்ல ப்ரோ, அது ஓரளவுக்கு ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஐ மீன் சில பேர் பார்ப்பாங்க, எல்லாருமே எல்லாம் போக மாட்டாங்க ப்ரோ. இப்போ மோஸ்ட்லி இந்த சினி பஃப் எல்லாமே இந்த ஒரிஜினல் பார்த்துருவாங்க. பட் சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க ஃபேனா இருக்கிறவங்க மேபி போவாங்க. இல்ல ரீமேக்ஸ் பரவாயில்ல பரணி ப்ரோ, பார்க்கலாம் அப்படின்னு தொடரும் ரிலீஸ் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டு ஓகே. அப்புறம் சித்தாரே ஜமீன் பர் ஒரு நியூஸ் வந்திருக்கு, அது கன்ஃபார்மான்னு தெரியல. அவர் நோ ஓடிடி ஓடி ரிலீஸ்னு சொல்லியிருக்காப்ல. ஆமா, ஓடிடியில் பேப்பர் வியூக்கு யூடியூப்ல பேப்பர் வியூ எவ்வளவோ தேவலாம். இல்லைங்க, இந்தியாவே ஓடிடி பின்னாடி இருக்கிறப்ப நம்பாலு ஜாலி கைங்க அது. நேத்து ஏங்க ஒன்னாவது அது ரீமேக் ஃபிலிம் தானேங்க. நேத்து அந்த சூப்பர் சிங்கர் பார்த்தேன். கமல் புகழ்ந்து பேசிட்டு இருந்தாரு யார் ரஹ்மான். அவர் டக்குனு என்னோட பிஆர்ஓ அப்படின்ட்டாரு. அவர் ஆமா, நான் பிஆர்ஓ, உங்க பிஆர்ஓக்கு அடுத்த பொசிஷன் செகண்ட் பிஆர்ஓ சொல்லுங்க அப்படின்னு அவர் எப்பவும் போல வித்தியாசமா பேசுற மாதிரி பேசினாரு. டான்ஸ் வேற ஆடி இருந்தாரு, நல்லா இருந்துச்சு, ஜாலியா. ஓ, இதெல்லாம் வேற நடந்துச்சா? அதுதான் நல்லா. நான் பார்க்கல. ஆமா. ரஹ்மான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டாரோன்னு தோணுச்சு எனக்கு. என்ன மாதிரி புரியல. இல்ல, அவர் ஜாலியா பேசினாரு, பட் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒப்பீனியன் சொல்றேன், எல்லாத்துக்கும் அப்படி இல்லை. இதையும் அப்ப போட்டு ரீல்ஸ் போடுவாங்களா தக் லைஃப் அப்படின்னு ரகுமான் சொன்னத? மேபி வரலாம். அவர் சொல்லிட்டு இருந்தாரு, இவரை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு இப்படி அப்படின்ட்டு. உடனே அவர் சொன்னாரு என்னோட பிஆர்ஓ அப்படின்னாரு இவரை, கமலை. அவர் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொன்னீங்க? பிஆர்ஓ? ஆமாங்க, நான் பிஆர்ஓ, உங்களுக்கு மாத்திரம் இல்லை, இங்க இருக்க அவங்களுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாரு கமல். ஆனா அது 50% சூப்பர் சிங்கர் ஃபைனல் மாதிரியும் 50% என்னமோ தக் லைஃப் ப்ரொமோஷன் மாதிரியும் தான் இருந்துச்சு. நான் அமைதியாயிடுச்சு. நான் ஒரே ஒரு இது, நான் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தேன். இன்னும் ஓடிடி வரல இல்லைங்க டூரிஸ்ட் ஃபேமிலி? இல்ல வரல ப்ரோ. நான் அந்த ஹெச்டி வெர்ஷன் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீனே வந்துட்டு அந்த இதுல பீச்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் படத்திலேயே இருந்ததாங்க. ஆமா அந்த ஆமா ஃபர்ஸ்ட் ஆமா ஆமா ட்ரைலர் தலைவா. வந்து படத்துல வராதா? அந்த இதுல வராது. அதுலங்க. ஓகே நான் ஒருவேளை லீக்டு வெர்ஷன் பார்த்துட்டு சந்தேகம் கேக்குறீங்க. இல்ல அவர் அதுதான் ஒருவேளை கட் பண்ணி போட்டுட்டாங்களோ அப்படின்னு ஒரு. ஆமா கரெக்ட். அவசரப்பட்டு பார்த்துட்டோமோ. அவர் ரிட்டையர்ட் ரவுடி. இல்லைங்க இதே பிரதீப் படம்னா மொத ஷோ போயிருப்பாரு. இல்ல ஜென்ஜி கிட்ஸ் இருந்தா போவாரு. ஆல்பா அது என்னது பரணி, அது அடுத்த ஜென்ரேஷன் என்ன அந்த மாதிரி ஜென்ரேஷன் என்னமோ அடுத்த ஜென்ரேஷன் படங்களா இருந்தா ஆளா போய் உட்காந்து பார்த்திருப்பாரு. அட்ராக்டிவ் ஹீரோயின் இல்ல எக்ஸ்டீரியர் ஹீரோயின் அப்படின்னு உடனே விட்டாரு. அந்த படத்துல எல்லாமே இல்ல நாங்க ரிலீஸ் ஆயிருக்காது ஆக்சுவலா. அவர் கனடால இருக்கார்ல, சோ மேபி வந்து ஆமா வரலைங்க. எனக்கு ஒண்ணுங்க, அந்த பையன் அந்த முள்ளியை வச்சுட்டு நம்ம இங்கிலீஷ்ல எல்லாம் ஹாலிவுட்ல எல்லாம் பண்ற மாதிரி அவனை வச்சு ஒரு ஸ்பின் ஆஃப் பண்ணலான்ட்டு தோணுச்சு. அந்த கேரக்டர் வச்சுட்டு அந்த கேரக்டர் இன்னும் கூட நல்லா பண்ணியிருக்கலாம் படம் ஃபுல்லா வர மாதிரி. அவனதெல்லாம் வர்றதெல்லாமே பயங்கர காமெடியா இருந்தது. படம் ஃபுல்லா தாங்க வருவாரு. இல்ல இன்னுமே கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது போக போக. நான் என்ன சொல்ல வரேன், இன்னும் அவனோட இது கொஞ்சம் இல்ல ஒரு கட்டம் தான். அது வந்து எப்படின்னா 2 லெவல். அதாவது இப்ப மாமன் படத்துல வந்து சின்ன பையன் லட்டு கேரக்டர் போட்டு சில பேர் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் அடிக்கிறத நீங்க பார்க்கலாம். இல்ல ஏகப்பட்ட ரைட்டப் எழுதிருக்கிறத பார்க்கலாம். இது மாதிரி அப்புறமேட்டு இந்த ஒரு பையன் ஒருத்தர் இருப்பானே, அந்த மைடியர் பூதம்னு சொல்லி பிரபுதேவா படத்துல இல்லைங்க, அந்த பிரபுதேவா படத்துல பூதம் படத்துல இருப்பா அப்படியே வாய்ப்பு அந்த திக்கி பேச அந்த பையன் பேர் என்ன, சூப்பர் டிலக்ஸ் பையன். அந்த பையனா எவ்வளவு ட்விட்டர்ல திட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு நூலிலை வித்தியாசம் தான். கரெக்டா அந்த பையன் வந்து ராசுகுட்டி அது வந்து சூப்பர் டிலக்ஸ் திட்டல. ஆனா இதே வந்து மற்ற படங்கள்ல அந்த பையன் பண்ணதுக்கு பயங்கரமா ட்ரோல் ஆச்சு. என்னது அது ஒரு குழந்தைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி குழந்தைன்னு சொல்லி நிறைய திட்டுவாங்க ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும். அது வந்து நூலிலை வித்தியாசம் தான். இந்த பையன் வந்து இப்ப பண்ண மீட்ரு இப்ப பண்ண ஸ்கிரீன் டைம்ங்கிறது பர்ஃபெக்டான டைம். கொஞ்சம் போயிருந்தா ஓவர் போர்ட் ஆகி எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வேற மாதிரி குழந்தை, அந்த குழந்தை, இந்த குழந்தை. இதுதான் பர்ஃபெக்டா இருக்கு, இப்படியே இருந்துட்டு போகணும். அதுதான் பெட்டரும் கூட. கரெக்டுங்க, அது வேணா கரெக்ட். அந்த இந்த சர்ச் சீன்ல கூட அப்படியே ரொம்ப எமோஷனலா போச்சு. டக்குன்னு அந்த பையன் அந்த இதோட முடிச்சு விட்டுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பையன் வந்து எல்லாமே நல்ல குபீர் மூமெண்டா இருந்தது.
பட் நீங்க சொன்னது கரெக்ட் தான், எல்லாம் மகேஷ் ஓவர் அண்ணா, போர்ட் அந்த ஆயிடும். ஓணம் ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு? ஓணம் அதுதாங்க பயங்கரமா நான் சிரிச்சதே, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பயங்கரம், அந்த மாதிரி நான் குபீர்னு சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருமே சிரிச்சிட்டோம், ஃபேமிலியா பார்த்தோம். அந்த ஓணம் அதை பார்த்தோன்னே அந்த எக்ஸ்பெக்டே பண்ணலையா, காஸ்டியூமை பார்த்தோன்னே நான் குபீர் ஆயிட்டேன். காஸ்டியூமை பார்த்தோன்னே எல்லாருமே சரியான பயங்கரமா குபீர். குபீர்னு சிரிச்சிட்டோம். சரியா இருந்தது, அதான் சொல்றேன், அந்த பையன் வந்தது எல்லாமே குபீர்னு இருந்தது, எல்லாம் காமெடி. நல்லா இருந்துச்சு படம், ஆனா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்ல அந்த இது அந்த தண்ணி அடிக்கிற மாதிரி பையன் வந்தது, அதுதான் டைரக்டராங்க? ஆமா ஆமா ஆமா. ஆமா தலைவா. ஆமா ஆமா. அதுதான் டைரக்டர். ஓகே ஓகே, அதான் பார்த்த மாதிரி இருந்ததுன்னு பார்த்தேன். இது அந்த படத்துல எல்லாமே நான் சொல்ற சீனு நல்லாதான் இருந்துச்சு. பட் இந்த படத்துக்கு தேவையானதான் எனக்கு தெரியல. எந்த மானே அப்படி அந்த சீன் மாத்திரம் எனக்கு இந்த இப்படிப்பட்ட படத்துல அப்படி ஒரு காட்சி தேவையான்னு தெரியல. ஆனா அதுவும் சிரிச்சோம், ரசிச்சோம். அதுவும் தியேட்டர்ல செம குபீர். நீங்க வேற சரியான சிரிப்பு அந்த சீனுக்கும். அதுதான் நம்ம சிரிச்சோம், அது இல்லைன்னு சொல்லல. பட் சொல்றேன், ஓ அந்த மாதிரி இது தேவையான்னு கேக்குறீங்களா? ஓகே ஓகே. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இல்லைங்க, நான் அப்படிதான் டிராகன் படத்துக்கு எதிர்பார்த்தேன். பாம்பு அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று வரும், ஓகேவா? அது ஒருத்தர் மொட்டை தலையா இருப்பாரு, அது இன்னும் 2 வாட்டி வரும் அவருக்கு. அதுவே எல்லா தேட்டர்ல என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஆனா அந்த வார்த்தை வந்து திருச்சி பக்கத்துல தானே அதிகமா புழக்கத்துல இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கிடையாதுண்ணா, நீங்க வேற. அப்படியா? திருச்சியில இன்னொரு ஸ்பெஷல் வார்த்தை இருக்கு. இன்ன வரைக்கும் ட்விட்டர்ல யாரும் யூஸ் பண்ணல அதை. அது இன்ன வரைக்கும் ஒரு பயங்கர ஸ்பெஷலான கெட்ட வார்த்தை ஒண்ணு இருக்கு. யாரும் அதை இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணி பார்க்கல. அதனால விட்டுருவோம் அதை. தமிழர் எங்கெங்க இருக்காங்களோ அங்க எல்லா இடத்துலயும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஏதாவது இந்த top five போங்க. Fill பண்ணுங்க. இந்த வாரம் எதுவும் பெரிய ரிலீஸ் இல்ல? இந்த வாரம் எதுவுமே இல்லை ப்ரோ. இல்லைங்க, எப்பவுமே ஒரு பெரிய படம் ஒன்று வருதுன்னா அதுக்கு முந்தின வாரம் பிந்தின வாரம் விட்டுருவாங்க அப்படியே. ஏன் விடுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. சும்மா எப்போ வந்தாலும் சில படங்கள் 2 நாள் 3 நாள் இல்லை 2 ஷோ தான் ஓட போகுது. அதை டேட்டு பிளாங்கா இருக்க டேட்டை விட மாட்டாங்க. இப்போ ஜூன் மே 30 காலியா இருக்கு, ஜூன் 13 காலியா இருக்கு. ஒரு 2-3 சின்ன படங்கள் இறக்கி விடலாம், யாரும் எதுவும் பண்ணல. இந்த வாரம் இறக்கலாம். இப்போ தக்லைஃப் வந்ததுக்கப்புறம் நீ இறக்க முடியாதுன்னா இப்போ இந்த வாரம் பண்ணலாம். தக்லைஃப் வந்தப்போ சூப்பராக போயிட்டு இருந்தா 2 வாரத்துக்கு பயங்கரமா ஓடும் அப்படின்னா நீங்க வந்து இந்த வாரம் பண்ணிருக்கலாம். 1 வாரம் தான் உங்க படம் ஓட போகுதுன்னா அதை கரெக்டா இப்போ கட் பண்ணிருக்கலாம், விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். மாமன்னா அந்த ஓட்டம் ஓடுது, அதுல என்ன இருக்கு எனக்கு ஒன்னும் புரியல. நல்ல படம்னு பேசுறா, அது ஓட மாட்டேங்குது. நல்ல படம் ஓடிக்கிட்டு தானுங்க இருக்கு. இது கூட தெரியாம எப்படிங்க ஹோட்டல் வைக்க வந்தீங்க? ரொம்ப தப்புங்க. தலைவா படத்துல சொல்லுவார்ல அந்த மாதிரி சொல்றாரு. தெரியல, நல்ல படங்களும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு, நல்லா ப்ரொமோஷன் பண்ற படங்களும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இப்ப சூப்பர்னு சொல்லப்படி ப்ரொமோஷன் இல்லைன்னா கூட 2வது வாரத்துல பிக்கப் ஆகிக்கல 11. உங்களுக்கு நல்ல படமா இருக்குங்கிற பட்சத்துல அது ஒன்னே உங்களுக்கு போதும்ல. 2வது வாரம் இப்ப பிக்கப் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. சொல்ல போனா மொத வாரம் 1 ஷோ கொடுத்துருந்தாங்க, 2வது வாரம் வெள்ளிக்கிழமை ரெண்டு ஷோ கொடுத்துருந்தாங்க. இப்போ 8 ஷோவா மாறிடுச்சு திருச்சியில. ஒரு ஸ்கிரீன் 4 ஷோ, இன்னொரு ஸ்கிரீன் 4 ஷோங்கிறது. டிடி நெக்ஸ்ட் லெவலில் 2 ஷோவா மாத்திட்டாங்க. இந்த படம் இன்னொரு படம் வந்து அதை வந்து 4 ஷோ ஓடி இருந்துச்சு, அதையும் 2 ஷோவா மாத்திட்டாங்க. 11 வந்து ஷோ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கிறதே பெரிய விஷயம் தானே. நல்ல படங்கிறது ஓடிட்டு தான் இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி சூப்பரா ஓடுது, 25 நாள் கடந்து இன்னமும் ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல மாமனும் நல்லா ஓடுதாமே. அதான் மாமனும் சூப்பரா போயிட்டு இருக்கு, 25 கோடி தொட்டிருக்கு. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். அது ஆமா, பரவாயில்லையா? அப்படி இப்படின்னு கொஞ்சம் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ கொஞ்சம் மிக்ஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல. அததாங்க நானும் சொன்னேன், எப்படி இந்த படம் ஓடுதுன்னு தான் டாபிக்கே அப்ப ஆரம்பிச்சோம், மாமனை பத்தி. நல்ல ப்ரமோஷன், நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரு நிமிஷம். நல்ல ப்ரமோஷன். அதுக்கு மேல என்னன்னா படம் வந்து சூரியுமே வந்து ஆஃப்லைன் ப்ரமோஷன் சூப்பரா பண்ணாரு. அதுக்கு மேல உங்களுக்கு லீவு நாள், ஃபேமிலி சர்க்கியூட்டு, கூட்டமா தியேட்டர் போஸ்டர்ல ஆளுங்க இருக்காங்க. அது போக வந்து படம் நல்லா இருக்குங்கிற மாதிரியே இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர்ல நல்ல பிஆர் ஒர்க் பயங்கரமா இருந்துச்சு. கண்டிப்பா ஒர்க் ஆகுது, ஆடியன்ஸுக்கு அது கனெக்ட் ஆகுது. வேற படமே இல்லை, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ட்ரோல் பண்றவங்க ட்விட்டர்ல வர சோசியல் மீடியா ட்ரோல்ல யாரும் பார்க்க மாட்டாங்க. படம் நல்லா இருக்கு, ரைட், ஓகே, குறைகள் இருக்கு, பரவாயில்ல, குறைகள் இருந்து போடும், நல்லா இருக்குல்ல, என்டர்டைன்மெண்ட் பண்ணுதா, சரி ரைட் போன்னு போயிடுறாங்க, அவ்வளவுதான். ப்ரோ அக்கா கேரக்டர் யார் பண்ணிருக்கிறது? லப்பர் பந்து தினேஷ் ஜோடி. ஸ்வாசிகா. நீ சிரிச்சா அழகா இருப்படா பாரியா.
அவங்க தானே? நீ சிரிச்சா அழகா இருப்ப பாரியா. அவங்கதாங்க. இல்ல அவங்கதான் விஷால் ப்ரோ. யக்குஸ்தா எங்க இருந்து வரீங்க இவ்வளவு நாள் தெரியாத உங்களுக்கு? கரெக்ட் தான். எப்படி அவர் மீன் பண்றாரு ஒன்னும் புரியல நமக்கு. புரியலையா? சூர்யாவுக்கு அம்மாவா ஜோஜி ஜார்ஜோட முதல் மனைவியா வருவாங்கல்ல. ஜோஜி ஜார்ஜோட முதல். இப்ப இதுக்கு மேல ஸ்பாயிலர் எல்லாம் பிரச்சனை கிடையாது. படம் வந்து 27 நாள் ஆயிடுச்சு. ஜோஜி ஜார்ஜோட முதல் மனைவியா வர அந்த சசிகா தான் நீ சிரிச்சா அழகா இருப்ப பாருன்னு முதல்ல சொல்லுவாங்க. அவங்க சொல்ற அந்த வார்த்தையை பூஜா கிட்ட சின்ன பிள்ளைல சொல்றதுனாலதான் அவங்களுக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன். அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த பெஸ்ட் இம்ப்ரெஷனா வந்து முடிஞ்சிருக்கும் ரெண்டு பேத்துக்கும். ஓகே ஓகே. பரணி ப்ரோ, அந்த மிராயோட அப்டேட் சொன்னீங்களா? என்னது? இல்ல ப்ரோ. என்னது? இவருதுங்க அந்த தெலுங்கு படம். அந்த படத்தோட டீசர் வந்து வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தெலுங்குல இருந்து அடுத்து ஒரு சின்ன நடிகர்கள் படத்துல பெரிய படம். அண்ணா இந்த இவரு யாக்குசா உங்களுக்கு தெரியுமா? இந்த அனகனக ஒக்கராஜ் அந்த டைரக்டர் யாரு? அவரு இந்த மேடு டைரக்டர் கல்யாண் சங்கர் மேடு ஸ்கொயர்லாம் எடுத்தவர். ஆஹா, நல்ல கையாச்சேங்க அது. ஓகே. ஆனா அந்த அனகனக ஒக்கராஜு மொத ஒரு டீசர் விட்டாங்க. அவர் ப்ளூ ஷர்ட் போட்டு கல்யாண மேடையில் நிக்கிற மாதிரி. அது இன்னும் நிறைய ஸ்லாங்ல அம்பானி கல்யாணத்தை உங்களுக்கு ஒரு 2வது டீசர் விட்டுருப்பாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். எனக்குமே அந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்கறேன். ஆமா, அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, அதுக்கப்புறம் 2வது டீசர் ஒன்று விட்டுருந்தாங்கல்ல, அது ஒண்ணு 2 விட்டுருந்தாங்க பாருங்க. 2மே சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும். எனக்கு எப்பவுமே வந்து காமெடி பண்றாங்கல்ல, அந்த காமெடி பண்ற ஹீரோக்கள்ல ஒரு சிலருக்கு அது ரொம்ப ரொம்ப கேஷுவல் அவங்க பண்றாங்கன்னே தெரியாத அளவுக்கு ஈஸியா வரும். அது அப்படி ஒரு ஆள் வந்து நவீன் புலிசெட்டி. அவர் டைலாக் டெலிவரி, ஃபேஸ் ரியாக்ஷன் இந்த 2மே வந்து வேற மாதிரி இருக்கும். அவருடைய இன்னொரு காமெடி படம் கண்டிப்பா காமெடி பயங்கரமா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்ப்போம். இன்னும் 4 இருக்கு, எங்கேயோ இருக்கு. ஜனவரி 14 அப்ப பேசிக்கலாம். ஓகே ஓகே. இன்னைக்கு அந்த லாஸ்ட் ஆஃப் சீசன் 2 முடிஞ்சிருச்சு. யாரா பாக்குறதா பாருங்க. எனக்கு வந்து நல்லா இருக்காது. நேத்து வேற யாரும் கேட்டாங்களா பாருங்க, அதுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? என்னமோ அப்போ பிகி பிளான்டர்ஸ் வந்து 6வது எபிசோட் வந்துச்சுன்னு கேட்டாங்களா, வந்துருச்சா? தெரியல, நான் சொல்றாங்க. ஓகே, இன்னொருத்தர் டிஎம்ல வேற கேட்டாரு, எனக்கு தெரியல அதை பத்தி. கிட்ட கேட்டேன். ஒரு நிமிஷம் நான் செக் பண்றேன். அது மொத்தம் எத்தனை எபிசோடா? 5 சீசன். நிறைய இருக்கு ஆக்சுவலா. இப்பதான் ஃபர்ஸ்ட் சீசனே விடுறாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் டப்பிங். ரைட்? சரி, தமிழ் டப்பிங்ல முக்கியமான சீன்லாம் கட் பண்றாங்களா, கட் பண்ணாம போடுறாங்களா அப்படியே தமிழ் டப்பிங்ல? அதுதான் இங்கிலீஷ்ல வருதுன்னு சொன்னாங்களே. இல்ல, அது கட் பண்ணல மொத்தம் ப்ரோ. அதுல பெருசாலாம் இருக்காது. விட்டுருக்காங்க ப்ரோ. 6வது எபிசோட் விட்டுருக்காங்க. ரைட், ஓகே. அவருக்கு அப்ப சொல்லிடுவோம், அவ்வளவுதான். நானும் சொல்லிடுறேன் டிஎம்ல. வேணா இப்ப 6வது எபிசோட் வந்துருச்சா வரலையான்னு கேட்டேன். ஒரு எபிசோட் தான் வந்திருக்கு, இல்ல 6, 7, 8 எல்லாம் வந்திருக்குங்களா? இல்ல ப்ரோ, நாளைக்கு ஒண்ணு விடுவாங்க. திங்கள் முதல் வெள்ளி வரை விடுறாங்க போல ப்ரோ. வெள்ளிக்கிழமை வரைக்கும் 5வது எபிசோடு விட்டாங்க. சனி ஞாயிறு லீவ் விட்டாங்க. இன்னைக்கு ஒண்ணு விட்டுருக்காங்க 6வது எபிசோடு. ஓ புரியுது. அப்ப திங்கள் டு வெள்ளி மட்டும் டிவி நாடகம் மாதிரி தான் போடுறாங்க. சரி, ரைட், ஓகே. ஒரே ஒரு லாஸ்ட் ஆஃப் கேக்குதா? மறுபடியும் கேக்குது விஷால் ப்ரோ, கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. எல்லாரும் பேசுறது, 2 பேர் பேசுறதும் கேக்குது. அப்படியே ஓகே. இல்ல அந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்க்கலாமாங்க? சரி, நான் என்ன சீசன் 1 பாத்துருக்கேன். நானு 2 பார்க்கலாமா? வர்த்தா? சீசன் 2 வர்த்து தான். ஓகே தான் ப்ரோ. கேம் கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். ஆனா நீங்க கேம் விளையாடலன்றப்ப நீங்க சீசன் 2 பாருங்க. நல்லா ஃபர்ஸ்ட் சீசன் 1 அளவுக்கு நல்லா இருக்குன்றீங்களா? அந்த நீங்க சீசன் 2 பாருங்க, அப்ப தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. சீசன் 2ன்ற சாரி எபிசோட் 2 பாருங்க. சீசன் 2ல எபிசோட் 1 and 2 பாருங்க. அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும். அப்படியா? அதை தாண்டிட்டோம்னா நல்லா தான் இருக்கா? அதை தாண்டிட்டால எபிசோட் 2 பார்த்தாலே நீங்க ஷாக் ஆயிருவீங்க. அட போங்கடான்னு. அப்படியா? ஓகே ஓகே, சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கறேன். அது ஒரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு. அப்படியா? ஓ சரி சரிங்க, ஓகே. சரி, நான் அந்த ட்விஸ்ட்க்கு அப்புறம் வந்து கதை எப்படி அதுக்கப்புறம் மூவ் பண்ணுவீங்கன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஓரளவு ஓகேவா போகும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னன்னா, கேம்ல வந்து ஃபுல் கதை சொல்லிட்டாங்க. இவங்க கதையிலேயே பாதியா பிரிச்சு 2 சீசனா விடுறாங்க போல. சோ கேம்ல ஃபுல் கதை பாதி ஸ்டோரி மட்டும்தான் சீசன் 2 விட்டுருக்காங்க. அடுத்த சீசன் 3 வந்து இந்த வருஷம் எண்ட்ல வந்து ஃபில்மிங் ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. சரி சரிங்க, ஓகே. ட்ரை பண்ணு. எப்படி ஃபர்ஸ்ட் சீசன் இல்ல மகேஷ் ப்ரோ. இப்போ சீசன் 1 பாத்துட்டீங்கன்னா அப்ப நீங்க சீசன் 2 பார்த்துதானே ஆகணும். அப்புறம் பாதியிலே அதுல செலவு பண்ண 7-8 மணி நேரம் வேஸ்டா போயிரும்ல.
இப்படித்தான் இந்த எனக்கு இந்த கியாங் சாங் கிரியேச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்தேன், அதுக்கப்புறமே அதுல இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அதனாலதான் நான் பாக்குறதே இல்லை. ஒரு விஷயம் நமக்கு முடிஞ்சிருச்சு, கதையே முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் சீசன் 2 பாருங்கன்னாங்க. சீசன் 2 பார்க்க வைக்கிற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கணும், இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல பெண்டிங் நிப்பாட்டி வச்சிருக்கணும். அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிளைமேக்ஸ் வந்துருச்சு, ஒரு சில முடிச்சுக்களை தவிர்த்து. அப்புறமா அது தேவையில்லை. அதை நம்ம என்ன பண்ணுவோம், சஸ்பென்ஸ் ஃபேக்டரா நம்மளே வச்சுக்கணும், நல்லா இருக்கும். கரெக்ட். அந்த இது ரொம்ப சொதப்பிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் இதுல அவ்வளோ அருமையா எடுத்திருந்தானுங்க. செகண்ட் இதுல ஏதோ பிரசன்ட் டைம்ல எனக்கு கொண்டு வரேன்ட்டு ஏதோ ரொம்ப சொதப்பிட்டானுங்க. அதனால அதை பார்க்கவே இல்லை. அதனாலதான் கேட்டுக்கலான்ட்டு. சரிங்க, ஓகே. நீங்க வேற ஏதாவது பேசுங்க. ஓகே. இல்ல மகேஷ் ப்ரோ, சும்மா ட்ரை பண்ணுங்க, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. செகண்ட் எபிசோடு உங்களுக்கு எண்டு ட்விஸ்ட் ஒர்க் ஆச்சுன்னா நீங்க மீதி பாருங்க, இல்லைன்னா அப்படின்னு பாடிருங்க போதும். இல்ல ப்ரோ, எத்தனை டோட்டல் 8 எபிசோடா? நான் 5 பாத்துருக்கேன் சீசன் 2ல. மொத்தம் 7 ப்ரோ, இன்னும் 2 இருக்கு, 6 7. ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்காமா வீரன்? எனக்கு 1 அந்த அளவுக்கு பிடிக்கல, இருந்தாலும் பாக்கலாமேன்னு தான் 2 பார்த்தேன். எனக்கு கேம் அதை பத்தின எந்த ஐடியாவும் இல்லை. அந்த செகண்ட் எபிசோட்லயே ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணானுங்க, அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா இவனையே கொண்டுட்டானுங்க, அப்பதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே, சரி சொல்லாதீங்க இதுக்கு மேல. ஓகே சரி, நான் பாத்துக்கிறேன். சொல்ல முடியாதுங்க. ஆமா ஓகே விடுங்க. இல்ல அதனாலதான் இவனேன்னு சொன்னேன். அதுல எத்தனை இவன் இருக்கானுங்க. ஓகே ஓகே, கரெக்ட் தான், ஓகே தான். அதான் மகேஷ் ப்ரோ, எனக்கு ஆனா அதுக்கப்புறம் தான் கேட்டேன் நிறைய பேர்ட்டு, என்னங்க இப்படி இருக்கு. அப்ப கேம் எல்லாம் தெரிஞ்சவங்க, எங்களுக்கெல்லாம் இது முன்னாடியே தெரியும் ப்ரோ, அப்ப கேம் வந்தப்பயே பயங்கர கலவரம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அந்த டைம், ஆனா கேம் வந்தப்போ நான் சொல்றேன் இது மாயம் ப்ரோ, கேம் வந்த டைம்ல பிளே ஸ்டேஷன் ரிலீஸ் டைம்ல இந்த கேமுக்கு நிறைய ஒரு சைடு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. சில பேர் என்னதான் பாராட்டினாலுமே ஒரு சைடு சொதப்பிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. நீங்க இந்த கதை இப்போ நீங்க சீசன் 2 பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல நிப்பாட்டுவாங்க. சீசன் 3 வேற மாதிரி டிராவல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். சீசன் 2 மாதிரி இருக்காது. சீசன் 3 டோட்டலா டிஃப்ரெண்டா டிராவல் ஆகும். அப்படின்றப்போ அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அது அப்படின்னு சொல்லி, இந்த கேரக்டருக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. சரி நம்ம என்ன நினைப்போம், சரி இந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு வகையில இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கடைசியில எந்த ஒரு இம்பாக்டுமே இல்லாம அந்த கேம்ல முடிச்சிட்டாங்க. இவங்க இதுக்காக சேஞ்ச் பண்ணி எடுத்தாங்கன்னா மேபி நல்லா இருக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் ஆஃப் அஸ் 3 கேமா வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ எப்படின்னு தெரியல, அந்த கேரக்டர்ஸ்க்கு இன்னும் வேற இது கொடுப்பாங்களா, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னும் மூவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அது எப்படின்னு சொன்னா சீசன் 2 எண்டிங் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு எனக்கு உண்மையிலே, கேம்லயே சொல்றேன். எனக்கு எபிசோட் 2 ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துச்சு, அது பயங்கரமா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்படியே இருக்கும், கேம்லயும் அப்படியே இருக்கும். கேம்ல இதோட நல்லா இருக்கும், பட் கேம்ல சூப்பரா இருக்கும். இதே மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட். சூப்பரா இருந்துச்சு அந்த சீன். ஓகே, அடுத்த டாபிக் போலாம். இந்த சித்தாரே ஜமீன் பர்னு சொன்னார் விஷால், இந்த அமீர் கானோட. அது ஆமா ஆமா ப்ரோ, சீக்வல் கிடையாது, அந்த ஸ்பிரிச்சுவல் சீக்வல்னு சொல்லலாம். அதே மாதிரி அதுல ஒரு பையன், இதுல ஒரு கேங், அந்த மாதிரி. ஓகே ஓகேங்க. இதுல என்ன ஓடிடி ரிலீஸே இல்லையாங்க? இப்பதான் அந்த இது பார்த்தேன் நானு. இப்ப டைரக்ட் வெறும் யூடியூப்ல பேப்பர் யூஸ் அந்த மாதிரியா? வித்தியாசமா இருக்கு. நியூஸ் வந்துச்சு, பட் உண்மையான்னு தெரியல. ஓகே ஓகே. ஆக்சுவலா 11க்கு நிறைய ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பக்கத்துல இருந்துச்சுன்னா, இன்னும் யாரும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. இந்த டொமினிக் எல்லாம் ஓடிடின்னு வரல, விக்கல பரணி, வராதப்ப விக்கலங்க. நியாயமா இருக்கு. மம்முட்டி படத்துக்கு இந்த நிலைமையா? இல்ல அதுதான் இப்போ ஓடிடி ஆசாதி ப்ரொமோட் பண்றப்போ எப்படி ப்ரொமோட் பண்ணாங்கன்னா, நாங்க ஓடிடி வித்துட்டோம், படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே நாங்க ஓடிடி வித்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோட்டே பண்ணாங்க. அதெல்லாம் அது பெரிய விஷயமா தானே இருக்கு இப்போ. அதுதான், படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஓடிடி வித்துருச்சுன்னா அப்ப நல்ல கண்டென்ட்டா இருக்கும்,
அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். நீங்க இந்த வருஷம் வந்து அமேசான் பிரைமும் சரி, ஹாட்ஸ்டார் ஏதோ 2 வாங்கினான். இந்த வருஷம் ரிலீஸ்லே எனக்கு தெரிஞ்சு சோனி லிவ் மட்டும்தான் வந்து மலையாள படங்கள் வாங்குறான். அமேசான் பிரைம் வாங்கல. நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த இது ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அந்த படம் மட்டும் வாங்கினாங்க எனக்கு தெரிஞ்சு. அமேசான் பிரைம் ஏதோ ஒரு படம் வாங்கினா, ஹாட்ஸ்டார் தொடரும் வாங்கியிருக்காங்க. அது இல்லாம வந்து லூசிஃபர் வாங்கினாங்க. லூசிஃபர் 2 அது இல்ல தவிர இலக்கு சித்திரம் சோனி லிவ்ல தலைவா. ஆமா ஆமா. ஆமா ஆமா. இல்ல அதான் ப்ரோ, ஹாட்ஸ்டார் பெரிய பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எதுவுமே வாங்கல மலையாள படங்கள். இந்த மலையாள சினிமா விஷயத்துல ஓடிடி வந்து இப்போ வடக்கன்ஸே மலையாள சினிமாவை பத்தி ஏதாவது வீடியோ போட்டா பயங்கரமா எலிவேஷன் பண்ணி தான் சொல்லுவாங்க. கண்டென்ட் பயங்கரமா இருக்குங்க. அவங்க வரைக்குமே அப்படி ரீச் ஆயிருக்கு இவங்க கண்டென்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்படிங்கிறப்போ இந்த சர்க்கார் படத்துல ஒரு டொமேட்டோ ஸ்டோரி சொல்லுவார்ல விஜய், அந்த மாதிரி ஓடிடி கம்பெனிலாம் மலையாள சினிமா கிட்ட நடந்துக்கிறாங்க சொல்லுது. தக்காளியோட ஆயுட்காலம் 2 நாள் அப்படின்ற மாதிரி அலைய விடுறாங்களோன்னு தோணுது. இல்ல அலைய விடுறதுன்னு இல்ல ப்ரோ. ஆக்சுவலா இப்போ அந்த கோவிட் டைம்ல வந்துட்டு அந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வந்து ரொம்ப வந்து இது ஹங்கர் இருந்துச்சு. என்னன்னா கண்டென்ட் வந்து படங்கள் ரிலீஸ் ஆகாது. ஸோ சினிமா நம்ம டேரக்டா ரிலீஸ் பண்ணா நம்மளுக்கு வியூவர்ஷிப் அதிகமாகும், சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாகும்னு சொல்லி நிறைய படங்கள் அந்த டைம்ல வந்து வாங்கினாங்க. பட் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு நீட் கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் இது போட்டிருந்தேன் சீரீஸ், மலையாளம் சீரீஸ், இது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். அதுல வந்து சீரியஸா வந்து நிறைய பண்றாங்க. ஹாட்ஸ்டாரும் சரி, அதுக்கப்புறம் வந்து சோனி லிவும் சரி. ஆனா இல்ல இப்ப படங்கள் யாருமே வாங்குறது இல்ல. ஏன்னா தமிழ்ல வந்து பெரிய பட்ஜெட்டுங்க ரெக்கவரிக்காக இப்போ ஓடிடியோட ப்ரைஸ் கண்டிப்பா ஒரு பெரிய ரோல். மலையாளம் பட்ஜெட் வந்து கன்சைஸா தான் பட்ஜெட்டே இருக்கு. அவங்க ஏன் இப்ப அதை இல்லாமே அவங்க பிளானிங்லேயே அதை எடுத்துட்டே பண்ணலாம்ல, வந்தா நல்லது, இல்ல வெளியில அது இல்லாமே அவங்க பட்ஜெட்டிங் பண்ணும்போது அது இல்லாமே பண்ணலாம்ல, பழைய கன்வென்ஷன் ஸ்டைல் மாதிரி டிவியில வரதை வச்சுட்டு மற்ற ரெவன்யூஸை வச்சுட்டு அவங்க இது பண்ணலாமே, சஸ்டெயின் பண்ண முடியுமே. ஏன் அவங்களும் இல்ல இந்த ஓடிடி பெருசா நம்பிட்டு இருக்காங்கன்னு கேக்குறேன் நான். அவங்க ஓடிடி பட்ஜெட்டுக்கு நம்பல ப்ரோ. அவங்க ஆக்சுவலா இப்போ ஓடிடி நம்புற மாதிரி இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து தியேட்டர்ல படமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஓடிடி விக்கிட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஓடிடி விக்கிட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம், அப்படிதான் வச்சிருப்பாங்க. அவங்க இப்போ ஓடிடி நம்புறதே இல்லை இப்பவுமே சரி. இல்ல அப்ப டிவிக்கு வித்திருப்பாங்களங்க. இப்ப டொமினிக்கே இப்ப டிவிக்கு வித்திருந்தா டிவியில இது பண்ணிருக்க மாட்டாங்க, இல்ல அங்க ரொம்ப நாள் கழிச்சுதான் டிவியில போடுவாங்களா? நம்ம ஊர் மாதிரி நார்மலி ஓணம் நம்ம அந்த ஒரு மாதிரி இதான் மாதிரி போடுவாங்களா? கிடையாது. அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ்னா ஓகே ப்ரோ. ஆனா இது சேட்டலைட் வித்துச்சானு எனக்குமே டவுட் தான். எனக்கு அவ்வளோ ஃபாலோ பண்ணல அது. சேட்டலைட் எல்லா இடத்துலயும் தான் அடி வாங்குதுன்னு நினைக்கிறேனே. இப்ப சேட்டிலைட்டும் ப்ராப்ளம்ன்றீங்களா? இப்ப ஓடிடினா இப்ப சேட்டலைட்லாம் அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு மகேஷ் ப்ரோ. யார் அப்படிங்களா? வாங்குறதே ஓகே கிடையாது ஓகே. சேட்டலைட். ஆமா ஆமா. அப்ப முன்னாடி எல்லாமே இப்ப மாதிரி இல்ல மகேஷ் ப்ரோ. ஆன்லைன் மீடியா எல்லாமே இதுவாயிருக்கு. அப்ப ஓடிடினா ஆமா தேட்டர், ஆமா. ஐ மீன் ஓடிடி சேட்டலைட் எல்லாமே அடி. ஆக்சுவலா சேட்டலைட் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல படங்கள் வந்து சேட்டலைட் நம்ம கொடுத்தாலுமே அது வந்து ரொம்ப லீஸ் ப்ரைஸ் தான். ஏன்னா ஓடிடி ஆல்ரெடி வித்துருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகி 4 வாரத்துல ஓடிடி வருது. ஓடிடியில் எல்லாருமே பார்த்துருவாங்க. ஸோ சேட்டலைட்ன்றது அதோட வேல்யூ ரொம்ப கம்மியாகுது. முன்னாடி அப்படி கிடையாதுல்ல. படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்து டேரக்டா டிவி தான். அதுக்கு நடுவில் எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாமே இருக்கு ஓடிடின்ற ஒரு இதனால. இப்ப நாங்க ஓடிடிக்கு விக்கல அப்படின்னு சொன்னாக்கிது எனக்கு தெரிஞ்ச சேட்டலைட்டுக்கு கொஞ்சம் ஆர்வமா வாங்குவாங்களா இருக்கும். நாங்க ஓடிடிக்கே கொடுக்க போறதில்ல அப்படின்னு சொன்னா அப்படி இல்ல. ஏதோ ஒண்ணு ஆக்சுவலா இப்போ காம்ப்ரமைஸ் வந்து பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். இப்ப வேணவே வேணாம் ரொம்ப கிளம்பு பண்ணிருவாங்கண்ணே. இந்த நீங்க வேற. சின்ன மலையாள படங்கள் சரியா? சின்ன மலையாள இல்ல படங்கள் இப்ப எல்லாமே வந்து இது மனோரமா மேக்ஸ் அப்படி இல்லைன்னா அந்த சைனா பிளே இவங்க தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ரொம்ப சின்ன சின்ன மலையாள படங்கள். அது பெருசா வந்து அவங்களுக்கு ரெவன்யூ வருதான்னு தெரியல ஆக்சுவலா. படத்துக்கு ப்ரொடியூசருக்கு சொல்றேன். இப்போ அது ரீசெண்டா அபிலாஷன்லாம் வந்து வந்துச்சு. அதுலதான் ஆனா வந்து பரணி ப்ரோ, மனோரமா நான் மேக்ஸ் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப தொடரும் ஆஃப்டர் ஓடிடி பார்த்துட்டு எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டேய் அப்படி இப்படி நீங்களடா பெருசா இல்லைன்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு இருக்கும் எனக்கு இருக்கும் தோணிக்கிட்டே இருக்கு. இருக்கும். அது வந்து மேபி வந்து அவுட் சைடு கேரளால வந்துட்டு நானே அந்த இது அடிப்பேன்னு நினைக்கிறேன். கிஷ்கிந்தா நீங்க காண்டத்துக்கு நீங்க எதுதான் ஆன நீங்க நானு என்னங்க ஆஹா ஐடென்டிட்டி. ஓஹோன்னுலாம் சொன்னீங்களேடா. எனக்கு இந்த இதுதான் கிஷ்கிந்தா அவ்வளோன்னு காண்டம் சொன்னீங்களா? ஐடென்டி ஞாபகம் தான் வரும் எப்ப பார்த்தாலும். திருப்பி பாப்போம், பார்த்துட்டு சொல்றேன் நானு. இல்ல விஷால் ப்ரோ, அது உண்மைதான். ஆ, அந்த படம் அந்த படமே பிடிக்குதே அவங்களுக்கு, கிஷ்கிந்தா காண்டமே. எனக்கு பிடிக்கலங்க இன்னும் அந்த எனக்கு என்னன்னா நார்மலா அது பார்த்திருந்தா ரொம்ப ஸ்லோ, பிடிச்சிருக்கும். பயங்கர ரொம்ப ஸ்லோ. ஹைப்பு. ஆமா, பயங்கர ஸ்லோ. அவ்வளவு ஹைப் இருந்ததா? நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போயிட்டேன் பார்த்துட்டு. இல்ல இது த்ரில்லர்லாம் கிடையாது, கமர்ஷியல் மூவி.
இல்ல அதாங்க ரொம்ப நகேஷ் ப்ரோ, slow. ஒன்னே மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதிர்பார்க்காம பாருங்க போதும். அப்படின்றீங்களா? ஓகே. ஆமா, அதுல பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்காது தொடரும்ல. ம். ரொம்ப லீனியரா டிராவல் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் தானே. ஓகே ஓகேங்க. மசாலா மூவி தான் அது. இது நம்ம நம்ம ஆக்டர் ஒருத்தர் இருப்பாருங்க, போட்டோ எல்லாம் வச்சிருப்பாங்க. அவர் இளையராஜா பாட்டா. விஜய் சேதுபதி. எனக்கு அந்த அப்புறம் இதுவே எதுக்கு இந்த அப்புறம் எதுக்கு பழைய ப்ரோ ட்ரிஷியமோட கம்பேர் பண்றாங்க? இல்ல 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 அதுவே இல்ல, நான் ஃபேமிலி ஒரு கிரைம் அந்த அதனால ஃபேமிலி. வேற எதுவும் இல்ல. இது த்ரில்லரே கிடையாது. எனக்கு ஃபேமிலிக்காக ஹீரோ இன்னொன்று இறங்குறது அந்த மாதிரி. மோகன்லால் பழைய படம் ரெஃபரன்ஸ் எல்லாம் வருதுன்னாங்கல்ல, எனக்கு இந்த படமே சரியா கனெக்ட் ஆகல. ஏன்னா படம் மம்முட்டியோடது இந்த மாதிரி வந்தது. அது என்ன படங்க மறந்துட்டேன். டர்போவா? ரேக சித்திரமா? ஓகே ஓகே, கரெக்ட். ரேக சித்திரத்துல தானங்க அந்த பழைய மம்முட்டி படம். ஆமா 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 ஆமா. படம் வந்து அந்த பழைய படம் ஷூட்டிங்ல நடக்கிற மாதிரி வரும். இது வந்து குட் பேட் அக்லி மாதிரி ரெஃபரன்ஸ். அது நமக்கு புரியாது, நமக்கு நிறைய புரியாது. அதனாலதான் சொன்னேன், இது ஓடிடில வர்றப்போ அவுட் சைடு கேரளா இதை பாக்குறப்போ வந்து ஆஹா ஓஹோன்னு இல்லையடா, இது ஏன்டா இது பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லி. ஓகே ஓகேங்க. நீங்க கோபால் வேற வந்திருக்காரு. பரணி அலர்ட்டா இருங்க. இல்ல இல்ல, அவர் என்னங்க பண்ண போறாரு எங்க ப்ரோ வீட்டுக்காரர்? அன்னைக்கெல்லாம் இது இல்லை ப்ரோ. சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். அன்னைக்கு அந்த ஒரு ஹீட்டா போதும் மூட்டுலாம் பேசேன் சோடி இது இல்லை. எங்க ஸ்கூல்ல இப்படித்தான் ஹெச்எம் ஒண்ணு கூப்பிட்டாங்கனாலே இன்னைக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு தான் யோசிப்பேன். இல்லடா உனக்கு அவார்டு கொடுத்ததா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் கூப்பிட்டு போவேன். பாராட்ட கூட வந்து பாரா இருக்கும். ஆமா கோபால் பண்ணாமல இல்ல ப்ரோ, பாராட்டு பாராட்டு. அளவுக்கு ஒன்றும் பண்ணலையே. ஆமா ப்ரோ. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, ஒரு டவுட்டுங்க. அவர் மைக் ஆன் பண்ணாருன்னா ஒரே பட்டாசு சவுண்டா இருக்கு. ஆமா கோபால் ப்ரோ, அன்னைக்கு ஜென்டில் உமன் படம் எப்படி இருக்குன்னு நீங்க தானே பரணிட்ட கேட்டீங்க? இல்ல ப்ரோ, நான் இல்லைங்க, வேற யாராவது தான் கேட்டாரு. கண்டிப்பா கேட்டுருங்க, என்ன டவுட்டை கேட்டுருங்க கண்டிப்பா. ப்ரோ நீங்க கார்த்திக் ஒரு சர்ப்ரைஸ் ரிவீல் இருக்கு படத்தை பத்தி அப்படின்னு சொன்னீங்க. அது ஹிட் போறத சொன்னீங்க, ஒரு பெரிய படம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. இல்ல இல்லங்க, அது இல்லாம இன்னொன்னு பெருசுங்க. அது இது பெருசு இல்லைங்க, இதை விட பெருசு இருக்கு. ஓ, நம்ம டைரக்டரா ப்ரோ இல்ல அவுட் சைடுங்களா? சவுத் இந்தியால ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டைரக்டர். ஓ சரி. பிரகாஷ் ப்ரோ, பிரதர் வாங்க 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 வாங்க. என்ன படம் பாத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கா? அப்படியே சொல்லுங்க, அப்படியே என்ன ஆரம்பிப்போம். படம்? என்ன படம்? இதா ஜின்னா? அவர் ஒரு படத்துக்கு போனாரு. அவர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா, குபேரா டீசர்ல வந்து இந்த நாகார்ஜுனாக்கு ஒரு பாட்டு போடுவாங்க, தீம் ட்ராக் பின்னாடி. எனது 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 அந்த படம் எனது, இந்த படம் எனது, கவர் எனது, அது எனது, கவரேஜ் எனது, எல்லாம் எனது 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 எனதுன்னு செம்மையா வாழ்றாங்க மனுஷன். சொல்லுங்க. கவரேஜ்னு கவரேஜ்ங்களா? சாரி. சொல்லுங்க ப்ரோ. நம்மளா தனுஷ் படம் லிரிக்ஸ் மாதிரி பஞ்சம் எனது, செருப்பு எனது, அது எனது, இது எனதுன்னு. இல்ல இல்ல பிரகாஷ் ப்ரோ, அத பத்தி விட்டுரும், நம்ம வேற பேசுவோம். ரைட், அது ஓகே என்ன ஓகே பார்த்தன்றது உங்களுக்கு எனக்கும் மட்டுமே இருக்கட்டும். சூப்பர் சூப்பர் சுமார் எனக்கு சூப்பர் டிஎம் சூப்பர். இல்ல ஓகே ஓகே, அப்ப சூப்பர். ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு இவர் யாரோ ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு, இந்த மிஸ்டர் பாரத் படம் நான் பார்த்தேன் நல்லா இருக்குன்ட்டு. சுகுமாரன் அதை பத்தி கேள்விப்பட்டீங்களா? ஷாம் ஜாக் போட்டிருப்போம். அண்ணா எனக்கு அந்த பாரத் ரொம்ப பிடிக்கும். நான் யூடியூப் வீடியோ எல்லாம் எனக்கு ரொம்ப குபீரா இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அதான் ஏதாவது கேள்விப்பட்டீங்களா அந்த படத்தை பத்தி? நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. ஆனா நல்லா இருக்குன்னா அவரு ஷாம் பார்த்துட்டான், ஷாம் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னான். ஆனா எனக்கு தெரியல படம் எப்படி இருக்கும், நான் கேட்டோன்னா சொல்றேன். ஓகே ஓகேண்ணே. அதாவது பிரீமியர் இருந்ததாங்க, இல்ல அவர் மட்டும் எப்படி பார்த்தாரு படம்? இல்ல ப்ரோ, அவர்லாம் மீடியால உள்ள இருக்காருல்ல, அவரு ஜெயம் ரவிக்கு அவர் தானே மேனேஜர். ஓகே ஓகேங்க. ஓ, இன்னர் சர்க்கிள்க்கு ஏதாவது போட்டு காட்டியிருப்பாங்களா? பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் க்ளோஸ் சர்க்கிள்லாம் சில பேர் போட்டு காட்டுவாங்க முன்னாடி. ஓ சரிங்க, ஓகே ஓகே. மார்கன் பத்தி பேசுறீங்களா? நல்லா இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சதா? நல்லா இருந்துச்சுன்னா பிடிச்சது. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு. அந்த வில்லனுக்கு வந்து ஆமையோட கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, ட்ரெய்லர்ல ஒரு இது வந்துச்சு, ஷாட். என்ன ஷாட்? அந்த தண்ணிக்குள்ள இருக்கிறப்போ ஒரு ஆமை பண்ணி பண்ணிருப்பாங்களே, பின்னாடி கூட வச்சிருப்பாங்களே.
ஃபர்ஸ்ட் அதுதான் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் படம் ஃபுல்லா தண்ணிக்குள்ளே உக்காந்துருப்பாரோ அவரு. நீங்க வேற ஏன்னா இப்படி நெகட்டிவா பேசுறீங்க? நெகட்டிவா பேசல, அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தோட விஷுவல்ஸ், அந்த படத்தோட அந்த மேக்கிங் எல்லாம் நல்லா இருந்தது. இல்ல ட்ரெய்லரா மோஷன் போஸ்டர் பாத்தீங்கல்ல, பார்க்கும்போது சுமார் ப்ரோ மோஷன் போஸ்டர் பாத்தீங்கன்னா அதுலயுமே பார்த்தேன் ப்ரோ, அந்த ஆமை பார்த்தேன். தான் பெருசா இருக்கும். அவங்க இப்ப பிரஸ் மீட் வச்சாங்கல்ல, அதுல எவ்வளவு பெரிய ஆமை நடுவுல அதுல உட்காந்துருக்காங்க பார்த்தேன். பொம்மை. நான் மதியம் வந்து ஆமை வந்து பெருசா வச்சிருந்தாங்க, எங்க குரூப்ல போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் பண்ணிருக்காங்க போல இன்னைக்கு அந்த மார்கன். இல்ல ககன ட்ரைலர் மார்கன் கட்டு நல்லா இருந்தது இருந்துச்சு. பேரு. ஆமா ககனம் மார்க்கன் அது நல்லா இருந்துச்சு, தூய தமிழா இருந்துச்சு. ஆனா ட்ரைலரும் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுங்க. எப்படின்னா ட்ரைலர் நல்லா என்ன இருந்துச்சு ப்ரோ, நானே சொல்றேன் எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு விஜய் ஆண்டனியோட ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு படம் வரணும், கண்டிப்பா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ட்ரெய்லர் பொறுத்தவரையும் வந்து நல்லா அது பயங்கரமா இருக்கு அப்படி தோணுது. ஆமா வில்லனை பத்தியும் சொல்லிருங்க, வில்லன் யாருன்னு சொல்லிருங்க. அவரோட ரிலேட்டிவ் தானே விஜய் ஆண்டனியோட விஜய் ஆண்டனியோட அக்கா பையன். அக்கா பையன். ஆமா அக்கா பையன், மச்சான். அக்கா பையனா மச்சானா? ஏங்க அல்பினா தாங்க மச்சான். மாப்பிள அக்கா பையன் ப்ரோ. மாப்பிள விஜய் ஆண்டனியோட அக்கா பையனா? அக்கா பையனோட மச்சான் தான் சொல்லுவாங்க. மாப்பிள தான் வரணும், மாமா மாப்பிள. இல்ல இல்ல மச்சான்னு சொல்லுவாங்க. இருக்கு. ரொம்ப சரி ஏதோ சந்தோஷம் தங்கச்சி அண்ணே. வீட்டுக்காரர் அக்கா முறைய மாத்த கூட, தங்கச்சி வீட்டுக்காரர் அக்கா வீட்டுக்காரர் தான் மச்சான். ஓகேவா? வயசு கம்மியா இருந்தா மச்சான், வயசு கூட இருந்தா இல்ல மாமா. இல்ல சுகுமார் நான் பிரகாஷ் நான் சொல்றது கரெக்ட். நான் ஆக்சுவலா மாப்பிள்ள தான் வரும். சரி சுகுமார் விடுங்க அப்படியே விடுங்க. ப்ரோக்காக எல்லாரும் ஒத்துக்கங்க. ஆமா. சரி, இன்னைக்கு என்ன படம் பாத்தீங்க ப்ரோ சுகுமார்? அதான் சொல்ல மாட்டேன்ட்டாரு, நல்லா இல்லையாமே. அது இதுதான் சொல்ல 2 வாரம் கழிச்சு ரிலீஸ் ஆகும், அப்ப பாத்துக்கலாம். ஆக்சுவலா ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ ஒரு படத்துக்கு போக போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா நானும் அதை மறந்துட்டேன், என்ன படம். இதே ஸ்பேஸ்லயே சொல்லியிருக்காரு, நான் கொஞ்சம் ஏர்லியா பாத்துருவேன்னு சொல்லி ஒரு படத்தை. அந்த படமாண்ணா? ஒன்னா மாவீரனாதான் ஞாபகம் சொன்ன இருக்கும். சொன்ன பாரு நீ சொன்ன, ஆனா எதுவும் இப்ப அதை பத்தி வேணான்னு சொல்லிட்டு நீங்க அதே டிஸ்கஸ் பண்ணிட்டு. சரி விடுங்க. இல்ல ஒரு மகேஷ் ப்ரோ கேட்டாரேன்றதுக்காக தான். சரி வேணாம் விடுங்க. சுகுமார் ப்ரோ, அந்த படைத்தலைவன் வருமா வராதா? வேற என்ன இஷ்யூ இப்ப போயிட்டு இருக்கு? அந்த படம் வர வேண்டியது ப்ரோ, வரல. அது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, ஏதோ ஒர்க் இருக்குன்றாங்க கேட்டா. ஒர்க் இருக்கா? ஏதாவது இஷ்யூவா படத்துல? ஏதாவது இஷ்யூலாம் இல்ல, ஒர்க் பெண்டிங்ல இருக்குன்னாங்க. ஒர்க் வச்சுட்டு சுகுமார் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாரா? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாங்க ஷூட் எல்லாம்? எது? ஹரி பிரசாந்த் இல்ல ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ, ஜூன்ல தான். ஜூன்லங்களா? ஓகே ஓகே. ஜூன்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா அதுக்கான அதுல லாரன்ஸ் இருக்காருன்னாங்களே, அது நடிச்சிருக்காரா அவரு படைத்தலைவன்ல? படைத்தலைவன்லையா? இல்ல ஆ, அவர்ல பண்ணல. ஓகே ஓகே ஓகே. இது அரியோட ப்ராஜெக்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு ப்ரோ. யார வந்து மியூசிக் டைரக்டருக்கான இது மட்டும் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு, ஃபிக்ஸ் பண்ணணும்னு. அதனால ஒன்ஸ் எல்லாம் ஃபைனல் ஆனோடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அநேகமா எனக்கு தெரிஞ்சு தமனா இருக்க வாய்ப்பு இருக்கு. மம்பட்டியான் காம்போவா? ஓகே. தெரியல, பார்ப்போம். சீக்கிரத்துல வந்து அது ஃபைனல் ஆகி அதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். வேற என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஏதாவது அப்டேட் சொல்லுங்கண்ணா, நீங்க தான் சொல்லணும். அப்டேட் ஆபாரு, அப்டேட் என்ன நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே இப்போதைக்கு. அடுத்து ஏதாவது அண்ணா 49 பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுண்ணே. 49 பத்தி எல்லாம் கேட்காதுப்பா இப்போதைக்கு. அது அது கொஞ்ச நாள் விடு, ஃப்ரீயா பாத்துப்பா. சரி விடுங்க. அது அது அதே மாதிரி இந்த பரணி 25 24 அது 25 என்னதுண்ணா 25? பரணி என்ன? 20. பராசக்தி. ஆ, பராசக்தி. இன்னைக்கு 19 இயர்ஸ் ஆஃப் புதுப்பேட்டையா? அதெல்லாம் மறந்து, அதெல்லாம் கொஞ்ச நாள் வந்து விட்டுருங்க. அதெல்லாம் இப்போதைக்கு நடக்குமான்னு தெரியல. ஓகே. அதே மாதிரி வேற ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு, ஐயோ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலையே.
சரி நீங்க பேசுங்க, நான் ஞாபகம் வந்தாலே சொல்றேன். விஜய் ஆண்டனி அந்த ப்ரெஸ் மீட் இன்னைக்கு நடந்துச்சு போல, அதில் சொல்லியிருந்தாரு பராசக்தி டைட்டில் நான் தான் வந்து விட்டு கொடுத்தேன் சிவகார்த்திகேயனுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது 2-3 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கான், அதில் சின்னதாக வந்து தெரியாமல் வந்து வேற வேற இதில் அவங்க பதிவு பண்ணதுனால அந்த ஒரு சிமிலாரிட்டி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நானே விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓகே ஓகே. விட்டு கொடுத்து என்ன பண்றது, படம் வருமான்னு தெரியலையே. அதுவும் கரெக்ட் இல்ல ப்ரோ, படம் வரும், அந்த படம் வரும். பட் ஆனா ப்ரொடக்ஷன் அதே ப்ரொடக்ஷன்ல வருமான்றது எனக்கு தெரியல. அது மட்டும் அப்படி மாத்த முடியாதுல்ல உங்களுக்கு bro. ஆமா, டக்குன்னு அப்படியெல்லாம் மாத்திட முடியாது. என்ஓசி எல்லாம் வந்து கொடுக்கணும், அதெல்லாம் நிறைய வேலை இருக்கு. இப்போ சிம்பு படம் பிரச்சனை இல்ல, ஷூட்டே ஆரம்பிக்கல, இதுல ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருக்குல்ல. அந்த அம்மா ஏற்கனவே நோ அப்ஜெக்ஷன் சூர்யா கிட்ட வாங்கிட்டு தான் போயிருக்காங்க. அவர் ஆபீஸ்லாம் போட்டு கொடுத்து அதுலதான் டிஸ்கஷன்லாம் நடத்தி என்ன இஷ்யூன்னு தெரியல, டக்குன்னு போயிட்டாங்க. இப்ப என்னன்னா, சிம்பு படத்தை நீங்க கடைசியா சொன்னீங்க பாத்தீங்களா, எனக்கு அங்கதான் அப்பப்போ வந்து சொல்லி சொல்லி மனசு கஷ்டப்படுத்திடுறீங்க. இல்ல அது பிரச்சனை இல்ல ப்ரோ. ஆக்சுவலா எல்லா நாலு ஸ்பேஸ்லயும் சுகுமார் ப்ரோ சிம்புக்கு எல்லாரும் லைன் அப் பயங்கரமா இருக்குன்னு சொல்லும் போது சொல்லுவார், லைன் அப்லாம் பயங்கரமாக இருக்கு, அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு, படம் ஷூட்டிங் தாங்க போக முடியாது, ரெகுலர் பிரச்சனை வரும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்ப இந்த படத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம, இந்த படத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குன்னாரு. எப்ப STR 49 தான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. இதுவாச்சும் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பூஜையும் போட்டாங்க, சூப்பர் பூஜை போட்டாங்க, இனிமேல் எவனும் தடுக்க முடியாதா, டேரக்டா ஷூட்டிங் போற இந்த படத்தையாச்சும் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாரு. கடைசியா என்ன சொன்னாரோ போங்க, எந்த நேரத்துல சொன்னாரோ ப்ரோ. ஆனாலும் இப்பயும் சொல்றேன், நம்ம பேசவே இல்லை, நம்ம பேசும்போது தானே சொன்னாரு ஜூன் 20 ஷூட்டிங் ஆரம்பம். அப்புறம் என்ன விடுங்க, நீங்க தான் லைன்ல இருந்தீங்களா அப்பதான். எனக்கு சொல்றாங்க ப்ரோ, நான் இப்பயும் சொல்றேன், அவங்க சைட்ல வந்து அவர் சைட்ல நினைச்சா தக்லைஃப் முடிச்சுட்டு இந்த டைம்ல இன்னொரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் கூட கையில வச்சிருந்துருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு 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 குரூஷியல் பீரியட்ல வந்துட்டு ரொம்ப தள்ளி போகுது, ரொம்ப நிதானமா போகுதுன்னு. இப்போ நீங்க வந்து எல்லா எல்லா ஆர்டிஸ்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கையில ஒரு 2-3 படம் அப்படியே வச்சிருக்காங்க. நீங்க எஸ்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அவர் ஒரு படத்தோட ஷூட்டிங் முடிய போகுது ஆல்மோஸ்ட், இன்னொரு படத்தோட ஷூட்டிங் வந்து பாதி இதுவாயிடுச்சு. நீங்க வந்து தனுஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் கையில இட்லி கடை ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. இது என்னது குபேரா முடிஞ்சு ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவரு அது மட்டும் இல்லாம வந்து இன்னும் நிறைய 2-3 படத்தோட ஷூட்டிங் வந்து பேரலா போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது எந்த ஒரு ஆக்டரா எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அந்த அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு 2 படத்துல, இப்ப சூர்யா பாருங்க 45 முடிச்சாரு, 45 முடிச்ச கங்குவால மட்டும்தான் லாக் ஆனாரு. லாக் ஆன டைம் வந்து ரொம்ப எடுத்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் 45 முடிச்சாரு. இப்போ வந்துட்டு உடனே வந்து அந்த இன்னொரு படத்தோட பூஜை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டாங்க. எல்லா ஆக்டருக்குமே வந்து அந்த அந்த டைம் பீரியட்ன்றது வந்துட்டு ரொம்ப முக்கியம் இல்ல. இப்போ நம்ம ஏகே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ரேசிங் போறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால வந்து அவர் வந்துட்டு இப்போ பிரேக் எடுத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி ஒரு 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 ஆர்டிஸ்டுக்குமே நம்ம வந்து டிலே ஆச்சுன்னா வந்து ரொம்ப இதுவாயிடுது ப்ரோ. இல்ல சூர்யா வந்து பரவாயில்லங்க, டக்கு 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 டக்குன்னு. இல்ல அதான் சொல்றேன், எல்லாரும் எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து இப்ப எல்லா ஆர்டிஸ்டுக்குமே பிடிச்சவங்கன்னு இருப்பாங்களா, அந்த மாதிரி சிம்புவை பிடிச்சவங்களும் நிறைய பேர் இருப்பாங்களே. அவருமே வந்து அப்போ அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி டக்கு டக்குன்னு வந்து ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். சிம்பு அஜித்லாம் வந்து ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அஜித்லாம் வந்து அந்த படத்தை ரீமேக்கே பண்ணிருக்க கூடாது. அது அவர்னா நான் இப்ப அஜித்தை வந்து நான் எதுவுமே பெருசா சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு ரீசன் இருக்குன்னா, அவர் அத்தனை படம் பண்ணிட்டாரு. ஆல்மோஸ்ட் வந்து அவர் வந்துட்டு ஒரு 63 படம் முடிச்சிட்டாரு. அவர் கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பாயிண்ட்ல விஜயும் அஜித்தும் சேம் நம்பர்ஸ்ல தான் இருந்தாங்க, அந்த 50, 51 வரும்போது. அதுக்கப்புறமா லைட்டா தான் வந்து இவருக்கு வந்து அந்த ஒரு டிப் வந்தது. பட் ஆனா பாத்தீங்கன்னா உடனே வந்து குட் பேட் அக்லி ஃபாஸ்டா முடிச்சிட்டாரு. அந்த ஷூட்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா, கிட்டத்தட்ட ஒரு வித்தின் இயர்ல வந்து அந்த படம் வந்து ஆரம்பிச்சு முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து திரும்பி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாச்சு கொடுப்பேன்ற ஒரு இதுல வந்துட்டு அவரு ஒரு ஜோன்ல தான் இருக்காரு. நீங்க எடுத்துக்கங்க, ரஜினி எடுத்துக்கங்க, அவர் வந்து இந்த ஏஜ்லயுமே வந்துட்டு
அந்த பிரேக்குன்றதே வந்து பெருசா விடாம கண்டினியூஸா அவர் வந்து பாத்தீங்கன்னா கூலி கூலி டக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 அப்படின்னு வந்து அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் வந்து அப்படிதான் எல்லாமே லைனப் வந்து கரெக்டா வச்சுட்டே இருக்காரு. கமலுக்குமே கூட வந்து அந்த லைனப் வந்துட்டு வச்சிருந்தாருங்க. அவருமே எல்லாருமே நான் அந்த ஒரு லைன் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு லைம் லைட்ல இருக்கும் போதே வந்து அதெல்லாம் பண்ணிடணும். அப்போ பண்ணும்போது தான் வந்து நிறைய ப்ரொடியூசரும் சரி ஃபேன்ஸும் சரி எல்லாமே வந்து அந்த ஒரு இதில் இருப்பாங்க. லைம் லைட்டு தாண்டிடுச்சுன்னா அது எந்த ஆக்டராக இருந்தாலுமே நம்மளுக்கு நம்ம அப்பா அவருக்கெல்லாம் எவ்வளோ டேலண்ட்டு அவர் பார்ப்பா அப்படின்னு நம்ம பிரசாந்த் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அவர்லாம் வந்து ஒரு பாயிண்ட்ல நல்ல லைம் லைட்ல இருந்தார், நடுவில் அப்படியே ஒரு கொஞ்சம் இதுவாச்சு. இப்போ பாருங்க வந்து அவரோட படம் வந்து நெக்ஸ்ட் எப்போ வருது அப்படின்ற மாதிரிலாம் வந்து யாருமே அவர் படம் வந்தது அப்படின்னா ஒரு எக்ஸைட் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஒரு லைம் லைட் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கணும்னு தான் நான் யோசிப்பேன். அது இவருக்கு வந்து அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு வந்து நான்லாம் வந்து எவ்வளோ டைம் வந்து நான் வந்து யோசிப்பேன், ஏன் வந்து டிலே ஆகுதுன்ட்டு. இல்ல அஜித் வந்து எப்படின்னா தொடர்ந்து கன்சிஸ்டண்டா பயங்கர ஹிட் ஆகலைனாலும் அவரோட படம் இந்த கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சு. தேவையே இல்லாம அவர் அடி வாங்குறது இந்த மாஸ் இல்லாம எடுக்கிறதெல்லாம் கண்டிப்பா மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. இந்த ஸ்டோரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அவர் அப்படி பண்ணாருன்னு தெரியல. ரீசெண்டா அவர் நடிச்ச படத்திலேயே கலெக்ஷன் ரொம்ப டிராப் ஆன படம் இந்த படம். நெக்ஸ்ட் டைமாவது இந்த ரீமேக்கு இந்த மாதிரி மாஸ் இல்லாம நடிக்காம இருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பிங்க் ரீமேக் கூட ஓரளவுக்கு நல்லா போச்சு. அந்த பட்ஜெட்டுக்கு அது ஷார்ட் டேர்ம் ப்ரொடக்ஷனுக்கு நல்லாவே போச்சு. அது அந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது. ஒரு மாசா அவர் அடி வாங்குறதெல்லாம் பார்க்கலாம் மாட்டாங்க மக்கள். அதை மாத்திக்கணும். சூர்யா வந்து கன்சிஸ்டண்டா தொடர்ந்து படம் பண்ண ஹிட்டெல்லாம் வந்து நம்ம கையில இல்லைங்க. நம்ம படம் நடிக்க முடியும், தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்க முடியும். ஃபேன்ஸ்க்கு ஒரு இது கொடுத்துட்டே இருக்காங்களே. இப்ப எல்லா ஹீரோவுமே வந்து ஃபேன்ஸ்க்கு ஒரு இது கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ இவர் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இது ஆகுது அப்படின்னா டக்குன்னு ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு ஒரு 2-3 இது வந்து கையில வச்சுக்கணும்ல, அதுதான் பார்க்கணும். ஒரு 4-5 ப்ராஜெக்ட் சூர்யா 2 படம் நடிக்கிறாருன்னா நமக்கு கூட பிடிக்காம இருக்கலாம் வரப்போற படம். ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு படம் புரட்டு ரன் இருக்க போது, ஒரு அயன் மாதிரி இல்ல வேற ஏதோ ஒரு மாதிரி பயங்கரமான ரன் நமக்கு பிடிக்காம கூட இருந்துடலாம். என்னடா சாமி படமா நடிச்சிருக்காரு அப்படிலாம் நமக்கு தோணலாம். பட் அரண்மனை எல்லாம் ஓடலையா, அது மாதிரி ஏதோ ஒரு ரன் இல்ல ப்ரோ. சூர்யா நான் இப்பயும் சொல்றேன், அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட்ல சொல்றாங்க. ஓகே, தியேட்டரிக்கெல்லாம் வந்து ஜெய் பீமும் சரி சூரரை போற்றும் சரி தியேட்டரிக்கெல்லாம் வந்திருந்ததுன்னா அதோட இட்டு வந்து வேற ஒரு இதுல இருந்திருக்கும். அது ஓடிடியில வந்தே வந்து அந்த படம் அவ்வளவு பேசப்பட்டது, நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. இதெல்லாமே வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் மாறிச்சு. அது தியேட்டரிக்கெல்லாம் வந்து அந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணலைன்னா கூட சூரரை போற்றுன்ற ஒரு அவரோட கேரியர்ல என்னைக்குமே இருக்கும்ல, அதுவுமே ஹிட்ன்ற மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும் நம்ம. அது இல்லதான் ஓடிடியில ரிலீஸ் ஆச்சு. நம்ம லாக்டவுன்ல ஓடிடி ரிலீஸ்ல தமிழ் படம் மலையாள படம்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஆனா தமிழ்ல நல்ல படம்னா சூர்யா நடிச்ச அந்த 2 படம் தான். அதே 2 படமே சொல்றேன், இந்த 2 படமே ஓடிடி இல்லாம தியேட்டரிக்கல்ல வந்திருந்ததுன்னா அதோட ரெவென்யூ வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். அது மேபி அந்த டைம்ல வந்து அவங்க வந்து என்ன ரீசனுக்காக அது பண்ணாங்க அப்படின்றது வந்துட்டு மேபி அது பல ரீசன் இருக்கும். ஒரு காசு போட்டவங்க தான் அதோட டிசிஷன் எடுக்க முடியும். பட் ஆனா ஓகே, அதுவுமே அவர் கேரியர்ல வந்து ஹிட் தான். யாரும் வந்து அவர் ஹிட் கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. 2 படம் ஹிட் கொடுத்தா 2 படம் வந்து முன்ன பின்ன வந்து மிக்ஸ்டா தான் வர செய்யும். ஆமாமா, அதுதான் சக்சஸ். வந்து யாருமே கதையை கேட்டு இந்த படம் கண்டிப்பா ஓடுன்னு சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் நம்ம கையில இல்ல. எந்த படத்தை ரசிக்கிறாங்க, எந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. கண்டிப்பா தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்காரு ரஜினி. சார் அப்ப எப்பவுமே அதான் சொல்லுவாரு, நிறைய படம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. சோ இப்ப பண்ணி ரஜினியே வந்துட்டு நிறைய பேட்டியில நிறைய இதுல சொல்லியிருக்காரு. இப்படி சமீபமா கூட சொல்லியிருப்பாரு, பாஷா பார்த்துட்டு வந்துட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கல, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பிஜிஎம்லாம் தேவா கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது பாஷா வந்து இன்ன வரையும் அவர் ஆல் டைம் இதுவா இருக்கு அவரோட கரியர்ல. அதே மாதிரி ஜெயிலருக்குமே அவர் சொல்லியிருப்பாரு, பிஜிஎம்க்கு முன்னாடி வந்து படம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அது சினிமான்றது ஒரு மேஜிக் தான், நம்மளால வந்து சொல்லவே முடியாது, அதை ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. அது என்ன மாதிரி இதுவாகும், அது என்ன மாதிரி அந்த படம் வந்து ஓடி கலெக்ட் பண்ணும் அப்படின்றத வந்துட்டு யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது இன்க்ளூடிங் எந்த டீமுமே. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடும், அது நல்லா கலெக்ட் பண்ணும் அப்படின்னு தெரியும். பட் ஆனால் அது
இவ்வளோ பயங்கரமா ஓடும் அப்படின்றத வந்து அவங்களுமே எதிர்பார்க்கல. லப்பர் பந்துமே வந்து பிளாக் பஸ்டர் ஆகும் தெரியும், பட் ஆனால் மெகா பிளாக் பஸ்டர் ஆகுன்ற அந்த மாதிரி ஒரு படத்துக்குமே இருக்குல்ல. சில படங்கள்லாம் இப்போ நம்ம வீரதீரசுரன் எடுத்துக்கோங்க, அது ஓடும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்த ரிவ்யூலாம் பார்த்துட்டு. அது ஓடிச்சு தான். அது வந்து அது வந்து ஒரு இந்த மூவி ஃப்ளாப் மூவி கிடையாது, அது வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ண மூவி. பட் ஆனால் எக்ஸ்ட்ராடினரியா ஓடி இருக்கான கெப்பாசிட்டி அந்த படத்துலயும் இருந்துச்சு. ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து அந்த படத்துக்கு வந்து புல் ஆகலைல்ல. அந்த அந்த மாதிரி வந்து ஒரு மேஜிக் தான், அது சொல்லவே முடியாது. அது எந்த படத்துக்கு எப்படி ஒன்னா நடக்குது இப்போலாம். ஓடிடில நல்லா போகுது வீரதீரசுரன். உங்களுக்கு அந்த ரஜினி சார் எக்ஸாக்டா சொன்னது என்னன்னா, அண்ணாமலை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி தேவாட்ட, என்ன சார் அண்ணாமலை 10 மடங்கு அண்ணாமலை மாதிரி 10 மடங்கு இருக்கு சார் பாட்சா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. டைட்டில் எப்போ போக சொல்றாங்க சுகுமார் ப்ரோ? சூர்யா 45. என்னங்க எல்லாத்துக்கும் ஒண்ணுதாங்க, எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணுதான். பர்த்டேன்னு ஒண்ணு இருக்கு, எதுக்கு வச்சிருக்காங்க பர்த்டேன்னு? இது மாதிரி அப்டேட் அது சொல்றது தான். ரொம்ப லாங்கா இருக்குல்ல ப்ரோ? ரொம்ப லாங்கா இல்லையே. இல்ல ஜூன் தீபாவளி எனக்கு தெரிஞ்சு அப்ப அது ஜூன் ரொம்ப இல்ல லாங் தானே? எனக்கு தெரிஞ்சு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள தக்லீஃப் ப்ளீஸ் முடிஞ்சு ஒரு அங்கே ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு இதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் நினைக்கிறேன். டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஜூலை 23 டீசர் வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. பாலாஜி இதுக்கு முன்னாடி 2 படம் டைரக்ட் பண்ணிருக்காருல. யாரு? மோகுத்தி அம்மன், எல்கேஜி, அப்புறம் வீட்ல விசேஷம் 3 படம். வீட்ல விசேஷம் அவர் தான் டைரக்ட் பண்ணதா? அது கூட இன்னொருத்தர் டைரக்டர், ஆனா இவரும் சேர்ந்து டைரக்ட் பண்ணதா தான் அப்ப சொல்லிட்டு இருந்தாரு ப்ரொமோஷன்ல எல்லாம் வந்து. மூணுமே ஓரளவுக்கு டீசென்டான ஆனா படம். இப்ப அது என்ன அடுத்த கமல் வந்து இவர் தான், அந்த மாதிரி எல்லாரும் அடுத்த கமல் யாருன்றப்ப ஆர்ஜே பாலாஜி தான் அடுத்த கமல். இவர் என்ன ப்ரொமோஷன் பண்றாரு? அந்த படம் வர்றப்ப பாருங்க, உங்க கனவுல கூட அவர் தான் வருவாரு. ஐபிஎல் இல்லாம பண்ணிட்டாருங்க. அவர் ஐபிஎல் கமெண்ட்ரி அவர் வந்திருந்தாருன்னா எனக்கு வந்து இந்த ஐபிஎல் வந்து எப்படி சொல்றது முழுமையா பூர்த்தி அடைஞ்சிருக்குங்க. அது இல்லாதது ரொம்ப குறையா இருக்கு. மியூட்ல போட்டு தான் பாக்குறேன். ஐபிஎல் கூட இப்போ மியூட்ல தான் இருக்கு. பாதி நேரம் மியூட்ல போட்டு தான் பாக்குறேன். அவர் இருந்தாருன்னா ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கும். இந்த மாதிரி படங்களை பத்தி நிறைய விஷயம் சொல்லுவாரு. நமக்கு பிடிச்ச விஷயம் அவரும் பேசுறப்ப நமக்கு நல்லா இருக்கும். நிறைய படங்கள் சொல்லுவாரு, ஜாலியா இருக்கும். இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணாரு சிங்கப்பூர் செல்வம், மறக்கவே முடியாது என் லைஃப்ல. எவ்வளவு ஹைப்பு கொடுத்தாரு. திரும்புற பக்கம்லாம் அவரு தான் இருப்பாரு. யூடியூப் திறந்தாலே வருதான் நீ அந்த டைம்ல எல்லாம் ஃபுல்லா இன்டர்வியூவா கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த படத்துல என்ன பண்ண போறாரு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் அவரு பெரிய படம் அதெல்லாம் இறங்கி செய்வார் ப்ரோ ப்ரொமோஷன்லாம். அந்த பாபியன் ஹைமர் மாதிரி இவங்க அப்ப கிரிக்கெட் படம் ஒன்று வந்துச்சு, பாரஞ்சித் படம். அவங்க சேர்ந்து ப்ரொமோஷன், ப்ளூ ஸ்டார் 2 டீமும் சேர்ந்து வேற பண்ணாங்க, சேம் டே ரிலீஸ்ங்கிறதால. சுகுமாரன் இருக்காரா அண்ணன்? இருக்கேன் விஷால். அண்ணா இல்லண்ணே, ஒண்ணு கேள்விப்பட்டேன், நீங்க கோவப்படாம எனக்கு சொல்லுங்க, ஆமா இல்லன்னு மட்டும் சொல்லுங்க போதும். சொல்லு விஷால். ஏதாவது தெரிஞ்சா ஆமா இல்லன்னு மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் என்ன திட்டாதீங்க. சொல்லு. அதான் அது உண்மையா? எஸ்டிஆர் வந்துட்டு மோகன் ராஜாட்ட கதை கேட்டிருக்காரு நாங்களே, ஏதாவது தெரியுமா அதை பத்தி? யார்கிட்ட? மோகன் ராஜா அண்ணா, இவர் தனி ஒருவன். மோகன் ராஜா தெரியும், அது தனி ஒருவன் நீ சொன்னாதான் தெரியும்ல. இல்ல அண்ணா யாருகிட்டன்னு கேட்டீங்க, அதனால சொன்னேன். என்னங்க ஏதாவது சொல்லுங்க. நான் காலையில சொல்றேன், நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். இல்ல எனக்கு தெரியல உண்மையிலே, நான் கேட்டுட்டு நான் நாளைக்கு சொல்றேன். சூப்பர், நன்றி. தக் லைஃப் பாடல்கள் நான் கேட்டேன். பாய். நடுவில் ஒரு செய்தி மட்டும் மறந்துறேன், அப்புறம் இன்னொரு வாட்டி பாயின்னு சொல்லாதீங்க, அவரே சொல்ல வேணான்ட்டாரு. அது வேணா விட்டுருங்க. அடுத்த நடுவில் ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுவோம்.
நவீன் பொலிசெட்டியை வச்சு நான் படம் எடுக்கல அப்படின்னு சொல்லி மணிரத்னம் பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ நான் அடுத்த படம் வந்து நிறைய கதைகள் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேனே தவிர இன்னும் யாரையுமே கன்ஃபார்ம் பண்ணல. அந்த ஒரு தகவலை எனக்கே நியூஸ் தான், நான் செய்தியை பார்த்து எனக்கே ஒரு நியூஸாக தான் இருந்துச்சு தவிர அதில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி மணிரத்னம் பேட்டி கொடுத்துருக்காரு. ஓகேண்ணே. தக்லீஃப் சாங்குக்கு வந்தீங்க அப்படியே சொல்லிடுங்க. இல்லைண்ணா, நான் பாட்டு கேட்டேன், எனக்கு எல்லா பாட்டுமே பிடிச்சிருக்கு. ஒன்ஸ் அகைன் ஒரு நல்ல ஆல்பம் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னாங்க. பட் ஆனால் நான் நான் திருப்பி ரிப்பீட்டில் கேட்டேன். ரிப்பீட்டில் கேட்டப்ப எனக்கு எல்லா பாட்டுமே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. குறிப்பாக விண்வெளி நாயகன் ஒரு மாதிரி லூப்பில் போயிட்டு இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அவங்க யூஸ் பண்ணாத ஒரு மாதிரி ஜாப்பனீஸ் சாங் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது எப்போ வரப்போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் எனக்கு இருக்கு. நானும் அந்த விண்வெளி பாட்டு நாயகன் தீபா தான் பேசலாம்னு வந்தேன் ப்ரோ. அது கவனிச்சிங்களா? லிரிக் ரொம்ப ரொமான்டிக்காவும் இருக்கு. நான் எலவேஷன் சாங்னு நினைச்சேன். ஆமா அது இப்ப யார் இல்ல அப்படி பாயிண்ட் ஆஃப் இல்ல, வியூல அது இருக்க ஒரு மாதிரி போகுது தெரியல. ஒரு ட்ரைனிங் சாங் மாதிரி இருக்கு எனக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ஒரு ட்ரைனிங் சாங் மாதிரி இருக்கு, அவர் அப்படியே தயாராகிற சாங் மாதிரி இருக்கு எனக்கு. அதுதான் எனக்கு தோணுச்சு. ஆனா ஒரு லிரிக்லாம் ரொம்ப ரொமான்டிக்கா இருந்துச்சு. இது யார் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆமா, அதுவும் தெரியல. அப்புறம் அந்த தீப் பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த பாட்டு கம்போசிஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பால் டப்பா சாங்கும் சூப்பரா இருந்துச்சு. ரிப்ரைஸ் வெர்ஷன் ரஹ்மான் அதுவுமே நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த ஆல்பம்ல எனக்கு கொஞ்சம் சுமாரா இருந்தது சுகர் பேபி தான் கம்பேரிட்டிவ்லி. அதுவும் நல்லா இருக்கு, ஆனா மற்ற சாங் எல்லாத்தையும் கேட்கறப்ப அந்த பாட்டு கொஞ்சம் மிட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் விஷுவலா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நம்ம பார்ப்போம். விஷால் ப்ரோ, மத்தவங்க எல்லாம் சொல்லுங்க. நேத்து சொன்னேன்ல சொல்லுங்க. முத்தமலை என்ன தலைவா? கேளுங்க ப்ரோன்னு சொல்லி, அந்த பாட்டு தான் தீப் எனக்கு பாட்டு. ரொம்ப ஆமா, எனக்கு அது ரொம்ப என்ன கம்போசிஷனுங்க அது. சொன்னா எப்படி இப்படி கம்பேர் பண்ணலாமான்னு தெரியல. பொன்னியின் செல்வன்ல வீரா ராஜான்னு ஒரு பாட்டு இருக்கும், வீரா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு. அந்த மாதிரி ஒரு மாதிரி கிளாசிக்கல் டச்சோட இருந்துச்சு. இதெல்லாம் எங்க வைக்க போறாரு அப்படின்றதுதான் நமக்கு தெரியல. இல்ல அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா எனக்கு வந்து கோச்சடையான் அந்த பாட்டுல கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வர சில ஆமா சாங்ஸ் ஆமா ஆமா ரிசம்பிள் பண்ணுச்சு இந்த பாட்டு. கரெக்ட். இன்னொன்னு குமரா, எனக்கு உனக்கு பாக்ஸிங் தெரியுமா குமரா? ஏன்னா கோச்சடையான் தெரியுமா? கோச்சடையான் வரைக்கும் தெரியுமா? ரைட், ஓகே. நான் கோச்சடையான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா. அப்படி வாங்க செல்லம், சூப்பர். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் அந்த படத்தை. அப்பாடா, சரி பாரு, நீ கொஞ்சம் மன ஆறுதலா இருக்கு. ஏன்னா அப்பாடா சொன்னீங்க? இல்ல பரவாயில்ல, அந்த சமய படங்கள்லாம் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அது கோச்சடையான் பார்த்து ஞாபகம் வச்சிருக்காரு, அது பிடிச்சிருக்குன்னு சொன்னாருங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். பிரகாஷ், உங்களுக்கு பிடிக்கும்ல அந்த படம்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தை. நான் வந்து ஒரே ஒரு தப்பு தான் பண்ணிட்டாங்க, அந்த படத்தை வந்து அனிமேஷன் எடுக்காம நார்மல் படமா எடுத்திருந்தா பாகுபலிக்கு முன்னாடி நம்ம தான் வந்து வரலாற்று படம் எடுத்ததா இருந்திருக்கும், வேற லெவல்ல பண்ணியிருந்திருக்கலாம். நல்ல ஸ்கிரிப்ட், கிளைமேக்ஸ் தான் சூப்பரா இருக்கும். ஒரு அடுத்த கால கதைக்குனே உண்டான ஸ்கிரிப்ட், ட்விஸ்ட், மேக்கிங் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு சில மொக்க காமெடிகளும் அந்த அனிமேஷன் மட்டும்தான் வேஸ்டே தவிர எல்லாமே நல்லா இருக்கும். பாகுபலிக்கு முன்னாடி நம்ம மொத படமா எடுத்துருக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, வேஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளோதான். ரொம்ப கமர்ஷியலான கதை இல்லைண்ணே, செம கமர்ஷியல். கமர்ஷியல், நல்ல கமர்ஷியல். அதாவது கே.எஸ். ரவிக்குமாரோட கதை, திரைக்கதை, அதுதான் அதில் ஹைலைட். அவரே வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா நார்மல் படமா வேற சூப்பரா வேற மாதிரி எடுத்துருக்கலாம். ரைட்டு, அது மிஸ் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இப்பயுமே எனக்கு அனிமேஷன் தேட்டரில் பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அனிமேஷன் சீன், அது அனிமேஷன் கொஞ்சம் அந்த இதுக்கு ஆவரேஜ்னாலும் அந்த பீரியடுக்கு அதுதான் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது ஹெவி பட்ஜெட் போட்டு தான் சூப்பராக வந்திருக்கும். நம்ம ஊருக்கு அனிமேஷன் படம்லாம் பார்க்கறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை, அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அது வந்து ஹாலிவுட் படங்கள் எடுத்தால் பார்ப்பாங்களே தவிர, அதே அது எந்த அளவுக்கு குவாலிட்டி செதுக்குறாங்க, ஹாலிவுட்ல வந்து செதுக்கிடுவாங்க. உங்களுக்கு காமெடியாவோ மீம் மெட்டீரியலாக மாறாது. ஏன்னா இப்போ பெரும்பாலான படங்கள் வந்து அவங்க இருக்கிற ஆட்களை வச்சு எடுத்துடுறாங்க, அதை உங்களுக்கு அனிமேஷன் பண்ணுறாங்க, ஓகே. ஆனால் வந்து இங்கே எப்படின்னா, நம்ம ஏற்கனவே இருக்கிற ஆட்கள் வந்து அவங்கள அப்படியே மறு உருவாக்கம் பண்ணுறப்ப அதில் வந்து மூக்கு சரியில்லை, கண்ணு சரியில்லை, அவங்கள மாதிரியே இப்போ சரத்குமார் மாதிரியே இருக்காது. பாதி சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில சீக்வன்ஸ்லாம் அதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி ஆச்சு இல்லை. அதனால தான் நம்ம ஊருக்கு செட் ஆகும். பிரகாஷ், பட்ஜெட், வேலை பார்க்குற ஆட்களும் கம்மி இல்ல அனிமேஷனுக்கு. அங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா ஆமா, டைட்டில் கார்டு கடைசியில் என் கிரெடிட்ஸே ஒரு 10 நிமிஷம் ஓடும், அங்க அதுக்காகவே ஓடும். கரெக்ட் கரெக்ட். இது அந்த அனிமேஷன்ல வந்து இது இல்ல, பட் பட்ஜெட் தான். நீங்க வந்து எவ்வளவு நீங்க பட்ஜெட் கொடுத்தாலுமே சரி, அந்த கேரக்டர்
அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி நல்லா பண்ணலாம். அந்த பட்ஜெட் தான் அந்த படத்தோட மெயின் ப்ராப்ளமே என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டா. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து டேலண்டட் தான். ஷி இஸ் வெரி இல்ல டேலண்டட். பரணி, இப்ப என்ன பிரச்சனைனா அந்த படத்துக்கு வந்து பட்ஜெட் கூட பிரச்சனை இல்ல. அந்த படத்துக்கு அதை நேச்சுரல் படமா எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளவு பட்ஜெட் அது ஆயிருக்காது. எடுத்துப்பாங்க. ஓகேவா? அது கண்டிப்பா ஆனா நேச்சுரல் பட்ஜெட் எடுக்க முடியாம போச்சு. ரஜினிகாந்தோட உடல்நிலை அந்த காரணமா எடுக்க முடியாம போச்சு. ஆனா கதையை விட மனசு இல்லாம அதை அப்படியே அனிமேஷனை மாத்தலாம், மோஷன் கேப்சர்ங்கிற முறையில மாத்தலாம்னு சொல்லி அந்த மோஷன் கேப்சருங்கிறதே கொஞ்சம் சில பல குறைகள்லாம் நடந்து அது மாதிரி ஒரு மாதிரி போச்சு. ஆனா என்னன்னா ஒரு நல்ல கதை, திரைக்கதை, வசனம் உள்ள ஒரு வசனங்களும் சூப்பரா இருக்கும். அதுல வந்து ஜெயில் போர்ஷன் ஒன்று வரும். ஜெயில் கரெக்ட். போர்ஷன்ல சூப்பர் டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் பிளாஸ்டிக் போச்சு கோச்சிரியானுக்கு அந்த கோச்சிரியான் கேரக்டர் டைலாக்ஸ் நல்லா இருக்கும். கடைசியில அந்த ரணதீரா, ஒரு பாட்டு வரும் தெரியுமாண்ணே, அம்மா எல்லாமே ஆனா கோச்சடையான் ஒரு காலையில ஆனா எழுந்தோடனேலாம் நான் சொல்லிட்டு இப்ப இருப்பாருல. சொல்றேன், அந்த படத்தை வந்து லைவ் ஆக்ஷன்ல இப்ப ரீமேக் பண்ணலாம். வித் டிஏஜிங் எஃபெக்ட், இல்ல என்னன்னா எல்லாமே பண்ணலாம். கதைகள்லாம் கதையும் அதுல தெரியும் போது இல்ல இப்ப ட்விஸ்டும் தெரிஞ்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப ரீரிலீஸுக்கு வேணா செட் ஆகுமே தவிர ரீமேக் ரீரிலீஸ்க்கு அப்படிங்கிறது செட் செட் ஆகும். ஆகும்ண்ணா. அதான் செட் ஆகுது. ரீரிலீஸ்னா நான் சொல்றேன், இப்போ அவங்க வந்து டோட்டலா அனிமேஷன் வந்து ஃபுல் ஏஐல மாத்தி அனிமேஷன்ல பண்ணி ரீரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஐடியா சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் அதை. அது ஆ என்னலாம் தெரியல, நமக்கு 2 3 ட்வீட் பார்த்தேன். அதாவது டோட்டல் ஒர்க்கையும் ஏஐல வந்து ஸ்கிரிப்ட் அதான், மேக்கிங் அதான், ஆனா எல்லாத்தையும் ஏஐ மூலமா ஒரு ரீஒர்க், அந்த ரீஒர்க் மட்டும் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணலாம், ட்ரிம் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ட்ரிம் பண்ணி ரிலீஸ் பண்ணலாங்கிற ஐடியால இருந்தாங்களாம். அது எந்த அளவுக்கு ஓகே ஆகும்னு தெரியல. அதுக்கே ஆனா அதிகமா நல்லா செலவாகுமே ஆக்சுவலா. ஆமா, நீங்க அவங்க ஏஐல செலவு பண்ண கண்டிப்பா, ஆமா. செலவு பண்ண விருப்பம், அதாவது செலவு பண்ணி கிட்டத்தட்ட இப்ப என்ன அதோட சிக்கல் என்ன அப்படின்னா, இப்ப வந்து தெலுங்குல மெகா பிளாக் பஸ்டர் படம் வந்து இப்ப ரீரிலீஸ் ஆச்சு. மே 9 ரீரிலீஸ் ஆச்சு, சிரஞ்சீவி படம். அந்த சிரஞ்சீவி ஸ்ரீதேவி நடிச்ச படம். அந்த படத்துக்கு ஆமா, ஆமா. ரீஒர்க்குக்கான பட்ஜெட் வந்து டோட்டலா 8 கோடி வச்சான். ரீஒர்க்குக்கு வந்து அந்த படத்தை ரீமாஸ்டர் பண்ணாங்கல்ல, 8 கோடி வச்சான். படத்தோட மொத்த கலெக்ஷன் அந்த 8 கோடி தான் வருங்கிறாங்க. அதாவது 8 கோடி தான் அதிகபட்சம். ரொம்ப ஏன்னா அது 2 கோடி ஆனா அத 2 பத்தி யோசிக்க 2 மாட்டாங்களேண்ணே. கோடியோ 3 ஒரு கோடியோ பெருசு தான் பெருசா ஆச்சான். பண்ணுவாங்க. 2 கோடி 3 கோடி தான் கலெக்ஷன் ஆச்சு ஓப்பனிங்ல. மொத்த கலெக்ஷனே அது 8 கோடி வந்தாலே பெருசு, அது வர்றதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு ஒர்க் பண்ணி இவ்வளவு தூரம் பண்ணி அந்த போட்ட காசு வரலங்கன்னா இப்ப எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும்ல. அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் இங்க பயம், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த கோச்சடையான் இது பண்ணிட்டு சரி அது என்னதான் நம்ம ஆளு பண்ண இதை போய் பார்த்தேன். அப்புறம் தான் நான் டின்டினே பார்த்தேன். டின்டின்லாம் பார்த்து செதறி போய் அப்புறம் பட்ஜெட்லாம் பார்த்தா தான் புரிய வருது. ஓகே, அது 600 கோடி பட்ஜெட்டா அப்பயே ஸ்பீல்பர்க் பண்ண டின்டின்னு. அது வந்துட்டு இங்கெல்லாம் 600 கோடிலாம் ஒரு அனிமேஷன் ஒரு மோஷன் கேப்சரிங் ஃபிலிம்க்குலாம் இங்க யாரும் ஸ்பெண்ட் பண்ண இதுவே இல்லை. ரஜினி கூட காலா அதுல சொல்லியிருந்தாரு, இல்ல இன்னும் செலவாகும்னாங்க. இல்ல எனக்கு இப்பயே தலைப்பாயோட போகும் தலையோட போகும்னு ஒரு டைலாக் வர விட்டுருந்தாரு, சொல்லியிருந்தாரு. இல்ல வேணாம் அப்படின்ட்டு தான் இது பண்ணேன்னு. ஆனா எனக்கு சாங்ஸ்லாம் அவ்வளவு பிடிக்கும். 45 நிமிஷத்துக்கு மேல சாங்ஸ் மட்டுமே அந்த படத்துல. ஒவ்வொரு பாட்டும் அப்படி போட்டிருப்பாரு ரஹ்மான். குறிப்பா கோச்சடையான் இன்ட்ரோ சாங் ஒன்று இருக்கும். தலைவர் வந்து டான்ஸ்லாம் நல்ல படங்க. எஸ். டின்டின் 2 வருதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. பீட்டர் ஜாக்சன் டைரக்ஷன். ஆமா ஆமா. இந்த என்னது கேட்கல. திங்காங் லார்ட் ஆஃப் ரிங்ஸ் எல்லாம் எடுத்தாரு பீட்டர் ஜாக்சன், அவரோட டைரக்ஷன் வருது டின்டின் 2. லைவ் ஆக்ஷன் எடுக்க போறாங்களா? இல்ல அதோட 1 2 தான், பார்ட் 2 வருது. லைவ் ஆக்ஷன்லாம் அது இல்ல ப்ரோ, அது அதுல பண்ணாதான் அது பீக்கா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நான் அந்த பீட்டர் ஜாக்சன்லாம் சரியான ஸ்கை தான். பார்த்திருக்கேன், இங்க அது அந்த அளவுக்கு செட் ஆகல. இந்த கார்ட்டூன் நான் தொட்டதில்ல, அந்த படம் தான். ஆனா இது படத்துல ஒரு உண்மையிலேயே சேஸ்லாம் நீங்க சொன்ன வரும். மாதிரி இன்னை வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சேஸ் நான் பார்த்தது இல்ல. டின்டின் விஷுவல் பயங்கரமா இருக்கு. அந்த வில்லன் மூலமா தான் அந்த கப்பலை வாங்குவாங்க, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த கப்பலோட விஷுவல் பொம்மையா இருக்கும்போது ஆமா, யாக்குசா ஒரு சேஸ் இருக்கும் தெரியுமா, அதுதாங்க சேஸ். உலக சினிமால அந்த மாதிரி ஒரு சேஸ் நான் பார்த்தது இல்ல. ஆமாங்க, அப்படியே அந்த இதே நகர்ந்துரும், அந்த சிட்டியே நகர ஆரம்பிக்கும். அன்சார்ட்டட் தானே பரணி ப்ரோ? இல்ல நான் கேம்ல சொல்லல, படத்துல சொல்றேன். ஆனா இது GTA 6ல அந்த ட்ரெயிலர், செகண்ட் ட்ரெயிலர் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல பல்கான உமன் வந்து, அது ஆக்சுவலா ஃபிளைட்ல நடக்கிற சீக்வன்ஸ். பல்கான உமன் வந்து லூசியாவை அட்டாக் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு. நல்லா மிரண்டுட்டேன். கேம்ல எப்படி இருக்குன்னு தெரியல. 12 வருஷம் ஒர்க்குங்க, அதெல்லாம் இறக்குறப்ப தீயாதான் இறக்குவாங்க. இந்த அவதார் ஃபர்ஸ்ட் டீசர் எப்பதான் விடுறாங்க, ஏதாவது செக் பண்ணி சொல்லுங்க.
ப்ரோ நீங்க பேசுறது எனக்கு கிளியரா கேட்கல, லைட்டா தான் இல்ல புரியுது. அவதார் 2 டீசர் எப்போ விடுவாங்க ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாரு. அது அவதார் ஏதாவது 3 bro. சரி அவதார் 3 சாரி. அது ஏதாவது ஈவெண்ட் வச்சாதான் விடுவாங்க. அது அவதார் 2 ஏதோ ரீ ரிலீஸ் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஆளு ரீ ரிலீஸ் பண்ணியே உலக ரெக்கார்டை வாங்கி வச்சிடறாருங்க ஜம்முன்னு. உண்மையா அங்கேயே படிச்சேங்க, ரீ ரிலீஸ் ஆக போகுது வே ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து இவரு மார்க் ரஃபல்லோ அவர் வந்து ஹல்கா வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல வருவாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஆஹா. ஸோ வெயிட்டிங். அப்புறம் இன்னைக்கு கூட நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன், சாரி இது ஒரு இங்கிலீஷ் இதுதான். டாம் ஹேங்க்ஸும் பிரையன் கிரான்ஸ்டனும் நடிக்கிற இவரு போட்டிருந்தாரு கிறிஸ்டோபர் அண்ணா. அது ரெண்டும் பிரேக்கிங் பேட் ஹீரோ அண்ட் டெர்மினல் ஹீரோ. ஓகே பரணி, உங்கள்கிட்ட யாரோ எதோ மலையாளத்துல கேரளால ஏதோ ஒரு இஷ்யூ போதாமல, என்ன இஷ்யூன்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, அது என்னது அது ஒரு படிச்சு பாருங்க. ரேப்பர் ஆக்சுவலா. கேன் யூ டாக் என்ன ப்ரோ புரியல, என்னது ரேப் சிங்கர் வேதன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இந்த டொவினோ தாமஸ் படம் நரிவேட்டைக்கு அந்த ப்ரோமோ சாங் அவர் தான் பாடியிருப்பார், ப்ரொமோஷனல் சாங் ஒரு இது அவர் தான் பாடியிருப்பாரு. அது எனக்கு இஷ்யூ நான் பெருசா ஃபாலோ பண்ணல. பட் ஆனா வந்து அவர் இந்த இது கஞ்சா கேஸ்ல அரெஸ்ட் ஆனாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பெயில்ல வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன இஷ்யூ தெரியல. இந்த கான்சர்ட்லாம் வந்து பிளான் பண்றப்போ அவர் வந்து லேட்டா வராரு. கான்சர்ட் இத்தனை மணிக்குன்னு சொன்னாங்க, இவ்வளோ டைம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ் நான் கிளிப்பிங்ஸை பார்த்தது வச்சு சொல்றேன். அந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் போச்சு. பட் இப்போ ரீசெண்டா ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு தெரியல. ஒன்னா ரெண்டா நிறைய இருக்காது ஆக்சுவலா. ஓகே. இன்னைக்கு தலைவன் படம் 19 இயர்ஸ், ஏதாவது பேசுறீங்கன்னா பேசுங்க. என்ன படம் ப்ரோ? புதுப்பேட்டை. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், பேசுங்க. ஏங்க நல்லா ஆரம்பிச்சுட்டு பேசுங்கன்னா என்ன, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு அந்த படம் பார்த்துருக்கீங்களா, பிடிச்ச விஷயம் என்னன்னு. புதுப்பேட்டையா? பரணிக்கு அந்த படம் எந்த சீனுமே ஞாபகம் இல்லை, ஏன்னா அது ஒரு படம் பார்க்கல, விட்டுருவோம். நீங்க சொல்லுங்க. நான் அந்த படம் வந்து எனக்கு வந்து பெருசா ஒர்க் ஆகல அந்த படம் ஆக்சுவலா, அதனால நீங்க ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். அது என்ன, நான் அந்த மாதிரி சொன்னப்போ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு அந்த டைம்ல வந்து, ப்ரோ அரசியல் உங்களுக்கு 2007 ப்ரோ. ஏங்க 2007 நான் பார்க்கலங்க, நான் ரீசெண்டா ஐ மீன் ஃபியூ இயர்ஸ் பேக் தான் நான் பார்த்தேன். அப்பெல்லாம் ஆக்சுவலா அந்த படம் இப்ப பார்த்தா தான் ரொம்ப பிடிக்கும், அப்ப பார்த்தா கூட பிடிச்சிக்கலன்னு சொல்லீங்கன்னா நியாயங்களாம். ஏன்னா அப்ப பார்த்தா கண்டிப்பா படம் பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? இல்லன்னா அப்ப இவர் காலேஜ் முடிச்சிருப்பாரு. இல்ல அதான் மெச்சூரிட்டி இருந்திருக்கும். நீங்க வேற. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இல்ல நான் என்ன படம் ப்ரோ? புதுப்பேட்டை அப்ப பார்த்தா கூட நிறைய பேத்துக்கு பிடிக்க வாய்ப்பு இல்லை. புதுப்பேட்டை எப்ப பார்த்தாலுமே பிடிக்கும். இல்ல நிறைய பேத்துக்கு அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து நல்லா இல்லையே, ஏதோ ஒரு மாதிரி போர் அடிக்குது, ஏதோ ஒரு வகையில வந்து ஏதோ ஒன்று சொல்றாங்க, செட் ஆகலைங்கிற மாதிரி கூட தோணும். ஆனா இப்ப பார்த்தா பரணிக்கு இப்ப கூட பிடிக்கலையா? இப்ப மீன்ஸ் நான் வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் பார்த்தது, நான் கோவிடுக்கு முன்னாடி பார்த்தது நான் அந்த படம். அதாங்க ஃபியூ இயர்ஸ் எத்தனை வாட்டி பார்த்திருப்ப விஷால் அந்த படத்தை? எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். கேக்கல விஷால் ப்ரோ. 100+ வாட்டி பார்த்திருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். 100+ அப்ப என்னோட கம்மி தான் விடு. அப்படி வாங்க நீங்க. நான் ஒரு பாயிண்ட்லாம் டெய்லியும் பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? எதனால அந்த படம் பிஜிஎம் இருக்குல ப்ரோ, அந்த மாதிரி எடுக்க முடியாது பாருங்க. ஸ்னேகாக்காக 100 தடவைக்கு மேல பார்த்தாரு. இல்ல நான் ஸ்னேகாக்காக பார்க்கல, எனக்கு அந்த மாதிரி ஒரு படத்தை திரும்பி எடுக்க முடியாதுன்னு தோணுது. இப்போ பார்க்கும்போது கூட தோணும். என்ன காரணம்? அது எல்லா சீனுமே வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து அதுல குறிப்பா வந்து 2-3 சீன் பிடிக்கும். அதுல தனுஷோட நடிப்பு எனக்கு அந்த படத்திலே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கும். அடுத்த முதல்வர், அதான் அடுத்த எம்எல்ஏ கேண்டிடேட் நீங்க தானான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் இது பண்ணுன்னு சொல்லிட்டு கத்தி இது பண்ணிட்டு ஆசையோயுமான்னு அப்ப அந்த போஸ்டர் அவனே வந்து அப்படி அண்ணாந்து பார்க்கும்போது ஒரு லைட்டா ஒரு கர்வமா பார்ப்பான். அந்த ஒரு ரியாக்ஷன் அதுலயே அவன் கொடுத்துருப்பான். அது அந்த கேரக்டர் சொல்றேன், அவ்வளோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல. சொல்லுது அந்த படமாவே வந்து அந்த ஒரு எப்படி ஒரு கேங்ஸ்டரா உருவாகிறாங்க அப்படின்ட்டு, சும்மா நான் வந்து 4 பேர் அடிச்சிட்டேன் அப்படின்லாம் காட்டாம ஒரு ட்ரைனிங் கொடுத்து
ஒரு ஒரு படியா வந்து ஒரு கேங்ஸ்டர் ஆகிறதுக்கு அவ்வளவு ஈஸி கிடையாதுன்ற மாதிரி எல்லாம் காட்டி. சுகுமாரன் அந்த ட்ரைனிங்லாம் செம குபீரா இருக்கும். நம்ம ஆளுக்கு ஒண்ணும் இல்ல, அந்த தெரியாது, படத்துல ஹியூமரும் இருக்கும், அதே சேம் டைம் ஹியூமர்லாம் நிறைய இருக்கும். அந்த தாலி எடுத்து கட்டுற சீன் எல்லாம் யோசிச்சே பார்க்க முடியல என்னால. உண்மையாவே அந்த மாதிரிலாம் எப்படி செல்வராகவன் இப்படி யோசிச்சாரு அவரு அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. இல்ல அந்த சீனும் சரி, மத்த எல்லாத்தையும் செல்வராகவன் ட்ரேட்மார்க் பயங்கரமா இருக்கும். அதுவும் முக்கியமா வந்து அந்த தாலி எடுத்து கட்டின சீனுக்கு அடுத்த அந்த நைட் சீன் ஒண்ணு இருக்கும்ல, அதுல வந்து அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்க. இவர் பாட்டுக்கும் தோட கழட்டிட்டு இருப்பாரு, நகையை கழட்டிட்டு இருப்பாரு. அதுதான் செல்வராகவன் அதோட சீன் முடிஞ்சிச்சு, அவன் ஃபீல் பண்ற மாதிரி காட்டுவாங்க ப்ரோ. அதுக்கப்புறமா இல்ல உனக்கு தோணுது நீ தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி. அது அதே மாதிரி அந்த கோட் சீன்லாம் வந்துட்டு அவன் தனுஷ் அப்படி நிக்கும் போது அவங்க ஆளுங்களாம் வருவாங்க, ஒரு கண் பார்வை பார்ப்பான், அந்த பார்வைக்கு அப்படியே எழுந்து நிப்பாங்க எல்லாருமே. அப்ப பிஜிஎம் பின்னாடி மிரட்டி இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் வந்துட்டு இப்பயும் வந்து எனக்கு தெரிஞ்சு திரும்பி அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் வந்து போட முடியுமா இவனாலன்னு எனக்கே தெரியல. 100% அப்படியே ஒரு மாஸ் பிஜிஎம் அப்படியே எல்லாரும் நிப்பாங்க. இவன் வேண்டாம் அப்படின்னு தலையாட்டும் போது வந்து அப்படியே திரும்பி எல்லாரும் உட்காருவாங்க. இல்ல எல்லா சீனுங்க அதுல வந்து பல சீன் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து இல்ல அந்த படத்துல சோனியா இருப்பாங்க, அப்ப பின்னாடி இருந்து இவர் வந்து 2 பேரும் சேர்ந்து குடிக்கிற மாதிரி சீன் இருக்கும். அப்ப இந்த ஸ்னேகா பத்தி பேசும்போது அந்த குழந்தை அவர் முகம் மாறுறது, கல்யாணம் முடிச்சோடனே அந்த ஆபீஸ்ல வந்து உட்காரும் போது நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றது, இதுல எல்லாத்துலயுமே பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறிட்டு இருக்கும். அட பாவின்னு சொல்ற அந்த டயலாக் இல்ல ப்ரோ, அந்த படத்துல சந்தோஷமா இருந்தா பிடிக்காதே உங்களுக்கு அப்படின்னு. அந்த படத்துல கண்டினியூஷன் நிறைய மிஸ் ஆகும். ஹேர் ஸ்டைல் வந்து தனுஷ்க்கு திடீர்னு ஷார்ட்டா இருக்கும், திடீர்னு பார்த்தா லாங் ஹேர் வச்சிருப்பாரு ஒரு அடுத்தடுத்த சீன்ல எல்லாம். அதெல்லாம் கூட நான் ஏன்னா நிறைய வாட்டி பார்க்கும்போது வந்து எனக்கு அதை நோட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா அதெல்லாம் உனக்கு குறையவே தெரியல. அது இந்த மாதிரி ஒரு கல்ட் கிளாசிக். என்ன சுகுமாரனா எனக்கு வந்துட்டு அது அவனை அவ்வளோ அவன் வந்துட்டு வேற லெவல்ல வந்துட்டான்னு காட்டிட்டு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல எல்லாம் பயந்து ஓடுவானா. இல்லங்க அதுதான் ரியாலிட்டி. சூப்பரா எடுத்துருப்போம். நான் ஏகப்பட்ட கூட இருந்தவங்க எல்லாரும் போயிடுவாங்க, கூட இருக்கிறவங்க எல்லாரும் போயிடுவாங்க, பயந்து போற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி வந்து அந்த ஒரு அப்பதான் ஒரு அந்த அந்த ஒரு மியூசிக் வரும், அந்த மியூசிக்கோட வந்துட்டு அப்ப அந்த டைம்ல வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு பிஸ்டல் கிடைக்கும், கன் மாதிரி கிடைக்கும், அப்படியே ஒரு சிரிப்பு அப்படின்வான். எனக்குலாம் அதெல்லாம் பார்க்கும்போது என்னையா எடுத்து வச்சிருக்க படத்தை அப்படின்ற மாதிரி. அது கிட்டத்தட்ட அவன் மென்டலி வந்து ரொம்ப வந்து அந்த கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு அவன் ஜெயில கூட அந்த மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு என்ன கொலை போறீங்களா. இல்ல அதுக்கு முன்னாடி வந்து பிருத்திவிராஜ் கிட்ட உட்காந்து பேசும்போது, அதாவது கிளைமேக்ஸ்ல உட்காந்து மேட்டர் அந்த எப்படி சொல்ற கழுத்தை இது பண்ணிட்டு அது பிருத்திவிராஜ் உட்காந்து சொல்லுவாரு, நீ கழுத்துல ஒரே போட ஏன்னா இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அந்த வில்லன் கேரக்டரே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்க்கா. ஆமா ப்ரோ, வில்லன் கேரக்டர் நல்லா இருக்கு. எனக்கு அந்த படம் வந்து சொல்றேனே ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப எனக்கு எப்படி சொல்றேன்னா சுத்தமா வந்து இது என்ன இது ஒண்ணுமே என்ன கனெக்ஷனு, எப்படி ஏதாவது இவ்வளவு மிஸ்மேட்சா இருக்கு, நிறைய வந்து இதா இருக்கு, இவ்வளவு இறங்கி எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய தோணி இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப. தியேட்டர்ல பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறப்ப சொல்றேன், தியேட்டர்ல பாக்குறப்ப வெறுப்பாயிட்டேங்க சொல்ல. கிட்டத்தட்ட பாதி எனக்கு வந்து 2 படம் அந்த கேட்டகரியில சேர்ப்பேன். ஒண்ணு வந்து முதல் தடவை பார்த்தப்ப எனக்கு ஆழம் வந்தாலும் இதே மாதிரிதான் இருந்துச்சு. என்ன ஒரு அதிகமா ஒண்ணு போட்டு எடுக்கிற என்னமோ எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டையுமே வந்து குறிப்பிட்ட வருஷங்கள் கிட்டத்தட்ட எப்படின்னா ஆழம் தான் பாக்குறப்போ ஒரு 7 வருஷம் கழிச்சு திரும்பி பாக்குறப்போ அந்த ஆழம் எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அதே மாதிரி புதுப்பேட்டை பாத்தீங்கன்னா அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்ல போனா அது ஒரு 7-8 வருஷம் கழிச்சா ரிப்பீட் ஆச்சு. அந்த புதுப்பேட்டை வந்து சீனா வந்து நிறைய தடவை பார்த்திருக்கேன். எதுக்காகனா பாடல்களுக்காகவே பார்த்திருக்கேன். பாடல் வந்து அந்த வெறும் மியூசிக் மட்டும் வச்சு போறதெல்லாம் அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து நினைக்கிறேன். யுவன் சங்கர் ராஜா வரியா பாட்டு இருக்குல்ல, வரியா பாட்டுலாம் வெறும் மியூசிக் தான், வேற ஒண்ணுமே. அதெல்லாம் வந்து அப்ப ரொம்ப ரேரான திங்கா இருந்துச்சு. ஒரு வேற லெவல் பயங்கரமான பீட். அதெல்லாம் அதுல வந்து அவரு டான்ஸும் பயங்கரமா. யாரு என்ஜிகேல கூட இருப்பா அப்படியே இளவரசி இல்லைங்க, இறந்துட்டாரு. சிங் பாலாசிங் அன்னைக்கு டக்குனு பாலாசிங் பேர் வரல. அதான் அவர் டான்ஸ்லாம் எனக்கு நல்லா அந்த டான்ஸ் ஆடி பார்க்காத ஆளே இருக்க முடியாது. அந்த ஸ்டெப் வரும்போது ஏன்னா ஈஸியான ஸ்டெப் அதுதான், பயங்கரமா போடலாம், நல்லா இருக்கும். அது எத்தனை டைலாக் அந்த படத்துல ஞாபகம் வச்சுனே இருக்கலாம். அதுவும் எனக்கு பாடலே புல் பேசும் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
புல் பேசும் பாட்டு இருக்குல்ல, அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி, சோனியா அகர்வால் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆமா ஆமா ஆமா. ஆமா ப்ரோ. அது வந்து என்ன மாதிரி அந்த வேலைப்பாடு பாட்டே ஒரு அப்படிங்கிறதுக்கு டிரான்ஸ் மாதிரி தான் உதாரணமா இருக்கும். சொல்லலாம். ஆமா, வேற மாதிரி இருக்கும் அந்த மியூசிக்கு, அந்த டான்ஸ். அதே இவருதான் எல்லாமே ப்ரோ. இவருதான் மயக்கத்துல செல்வராகவன் தான் இருப்பாங்க. அந்த பாட்டுன்னு நினைக்கிறேன் வரி. நாமத்துக்குமார் மத்த படங்கள் அந்த பாட்டு வந்து செல்வராகவன் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்ல. அப்போ ஒரு தடவை சொன்னாங்க அவரே எழுதினாருன்னு. செல்வா தான் நினைக்கிறேன். ஆமா. ஆனா ஆமா, நான் எனக்கு ஒண்ணே பயங்கரமா ஒண்ணுண்ணே, இருக்கும். அந்த எனக்கு கிளைமேக்ஸ்ல வர டைலாக் கூட அன்பு அன்பு நண்பர் மூர்த்தி மறைந்து விட்டாரா, மனம் வேதனையில் அப்படின்ட்டு வந்து டைலாக் பேசி, யார் அந்த தமிழ் செல்வன், அவனை பத்தி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து அது ஒரு ஒரு இதுவாவே எனக்கு அப்படியே ஒரு பாயிண்ட்ல ரொம்ப மனப்படமா இருக்கும். இந்த ஆனா சீன் கூட சுகுமாரண்ணா, சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது தெரியுமா? கல்யாணம்லாம் சோனியா அகர்வால் தாடி கட்டிட்டு அவர் அண்ணனோட பேசுற ஒரு சீன் இருக்கும். அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து ஒரு மாதிரி திட்டிட்டு இருப்பாங்க. மத்தவங்க இல்ல இல்ல, சொல்லலாம், ஏன் எனக்கு ஆசை இருக்காதா? ஆமா நீ இப்படி நினைக்கலாமா, எனக்கு ரொம்ப ஏய், உங்க வருத்தம்ப்பா. அப்பா சொல்லலாம், உங்க அம்மா சொல்லலாம், நீ சொல்லலாமாடா, எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம்பா. எப்பா. ஆ? ஒரு ஒரு புடவைக்கு வந்து ஒரு வருஷம் வந்து நாய் மாதிரி அலையணும்னு சொல்றதுலாம் வேற மாதிரி இருக்கும் அந்த சீனு. அதே மாதிரி இந்த சீனும் அந்த அவர் பேர் என்னது, ஐயோ 400 அடித்துல கூட நடிச்சிருப்பாரு. யாருண்ணே? அந்த படத்தோட இதுப்பா அரசியல்வாதி அவர், தனுஷ், அழகன் பெருமாள். அழகன் பெருமாள். அழகன் பெருமாள். அவரோட அந்த டைலாக் பொசுக்கு இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டு, வந்துடுறாங்க. பன்னாட பரதேசி உன்னை ஒரு நாள் பெல்ட்டா உரின்னு உரிக்க போற செந்தமிழ் கவிஞன் நான் அப்படின்னு. என்னடாப்பா வயசாகுது அப்படியே உனக்கு, ஆமா, இப்பவே என்னடா டப்புக்கு டப்புக்குன்னு மேல வந்துடுறீங்க. ஆமா, இல்ல இந்த நம்ம இந்த சீன் சூப்பரா இருக்கும் ப்ரோ. எல்லா சீனுமே என்ன மதுரை இதெல்லாம் போயிட்டு வந்தாச்சா அப்படின்ட்டு கேட்டு நக்கலையா அவனுக்கு அப்படின்ற அந்த ஒரு ஸ்லாங்கு. சுகுமாரனை எத்தனை வாட்டி பாத்திருக்கீங்கன்னு அதாவது தெரியல, அதே இல்ல slang வட எடுக்கிறீங்க. சென்னை சார்பட்டா பரம்பரை படத்துக்கு அப்புறம் வந்து நிறைய டைலாக் வந்து மீம் டெம்ப்ளேட்டா போன படம் வந்து புதுப்பேட்டை தான். அவசரப்பட்டு என்ன குமார் பயப்படுறியா? ப்ரோ இந்த ஞாபகம் வரும்போது தான் எனக்கு தெரியுது, அந்த இந்த சீன் சூப்பரா இருக்கும் ப்ரோ. அவன் வந்துட்டு எழும்பூர் பகுதி செயலாளரா வந்து உடனே அறிவிச்சிருன்னு சொல்லிட்டு, அப்புறம் அடுத்த நாள் காலையில வாழ்த்துக்கள் சார் டிஎஸ்பி கணபதி சார், எப்ப இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க, எப்ப இருந்தாலும் கூப்பிடுங்க சார்னு சொல்லிட்டு, அப்புறம் மகளிர் அணி வந்து வருவாங்க. ஏய் என்ன இது இங்க வளர்ந்ததுன்னு உடனே தனுஷ் அவங்க மேல அப்படி சாஞ்சிக்கிற மாதிரி சாஞ்சின்னு ஒரு சிரிப்பான் அப்படி ஒரு மாதிரியா. அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்னையா நீ இப்படி பண்ணி ஆனா வச்சிருக்க. எனக்கு அந்த கேரக்டர் பீக் ஆனது எங்க தெரியுமா? இன்டர்வல்ல வந்துட்டு அப்பா புதைக்க போறப்ப, பா நான் ஓடிடுறேன்ப்பா, அப்பா உனக்கு உன் அதான் பிள்ளைய பத்தி சொல்லாருங்க. தெரியுமான்னு தெரியாது. அதுதான். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இது நடந்து சொல்லணும். பாஸ் என்கிற பாஸ்கர்ல கணக்கு டீச்சரா அவங்க அப்படின்னு சாக்கா வர அந்த உண்டியல் மாதிரி நம்ம பரணி வந்து இவ்வளவு சீன் படத்துல இருக்கா அப்படின்னு இப்ப சாக்கா இருப்பாரு. பரணி ப்ரோ விட்டா எல்லாம் பரணி பேசிட்டே அந்த இருப்போம் படம் எல்லாம் bro. உண்மையாலேயே சொல்றேன் பரணி, எல்லாருக்குமே இப்போ நான் வந்து தியேட்டர்ல போட்டா கூட நான் போய் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கேன். நான் யூஸ்வலா வந்து நான் நைட் ஷோ போக மாட்டேன், இல்ல வந்து ஏர்லி மார்னிங் போக மாட்டேன். ஆனா அந்த படம் போட்டாங்கன்னா கண்டிப்பா போவேன். அந்த மாதிரி எனக்கு வந்து இப்ப நான் இவ்வளவு பேசிட்டேனா இப்ப நான் போயிட்டு ஸ்பேஸ் முடிச்சுட்டு அந்த படம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு ஒரு சீன் விடாம பார்ப்பேன். எனக்கு வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்க கூட பிடிக்காது அந்த படத்தை, ஆமா இல்ல ஃபுல்லாவே பார்ப்பேன். இல்ல சுகுமாரனா, இந்த நம்ம வந்துட்டு எஸ்டிஆர் வந்துட்டு அந்த 21 வயசுல மன்மதன் பண்ணாரு. இவருமே இந்த டைம்ல 22 வயசும் என்னமோதான். தனுஷுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ்! என்னப்பா அது எஸ்டிஆரே ஒத்துக்கினாருப்பா, அவருக்கு ஈக்குவல் காம்படிட்டர்னா அது தனுஷ் தான். அவர் நிறைய இதுல சொல்லியிருக்காரு. என்ன ஆச்சரியமா இருக்கும், கண்ணெல்லாம் இமைக்கவே இமைக்காது. அதுவும் அந்த எல்லாரும் அது இருக்கிறப்ப மூஞ்சி செல்வராகவன் ஃபுல்லா ஸ்பெஷல். அது ஆமா கண் இமைக்காம நீ வந்து நடிக்கணும்ன்றது அவரோட இது. அது கரெக்ட். அவரோட டைலாக்ஸ், அவரோட இது, அது பேசுற அந்த ஸ்லாங்கே செல்வராகவனோட அந்த டோன் தான் இருக்கும். செல்வராகவன் படத்துல வந்து எந்த ஹீரோ வந்தாலுமே அப்படிதான் இருக்கும். எந்த ஹீரோ 7Gல கூட வந்து அவரோட டோன் தான் பேசியிருப்பான் அந்த ஹீரோ, அப்படியே அவர் இமிடேட் பண்ணிருப்பான். அந்த டைம்ல தியேட்டர்ல பாத்தீங்களா புதுப்பேட்டையில? எப்படி உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு? நான் அந்த டைம்ல தியேட்டர்ல பாக்கலப்பா, அப்ப நான் சின்ன பையன் தான். ஆனா அதுக்கப்புறமா ரீரிலீஸ் பண்ணும்போதுலாம் நான் கிட்டத்தட்ட 4 வாட்டி அது தியேட்டர்ல பாத்துருக்கேன். நானும் இப்ப ரீரிலீஸ் பண்ணாங்க. அப்போ அந்த டைம்ல எல்லாம் புதுப்பேட்டை எனக்கு அந்த விசிடி டிவிடி ரெண்டுத்துலயும் வரும். அதுல போட்டு பார்த்தாலே வீட்டுல திட்டுவாங்க, என்ன இந்த படத்தை போய் பாக்குற அப்படின்னு. ஒரே ஒரு சீன் தான் அந்த மாதிரி வரும். இருந்தாலுமே அந்த அந்த ஒரு சீனுக்கே வரும். சும்மா மனசாட்சி பேச மனசு இல்லாம சீனு. அதுக்கப்புறம் அவங்க பாத்ரூம் இருக்குல்ல, அந்த பாட்டு எங்க ஏரியா உள்ள வர பாட்டுல கிறுக்கிறது, டீச்சர் பேர் எழுதி வைக்கிறது, கூப்பிடுறது. அதுக்கப்புறம் வந்து ஸ்னேகாக்கு வந்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இவன் அடிபட்டு இருக்கும்போது ஸ்னேகாக்கு வந்து அதுக்கப்புறம் 2வது தடவை வர்றது. அதுக்கப்புறம் வந்து அதுதான் 2வது தடவை வர்றப்பதான், அதுக்கப்புறம் குளிக்கிற 2வது தடவை வரும்போது ஒரு சவுண்ட் வரும். 2வது தடவை வரும்போது ஒரு சவுண்ட் வரும். அவரோட இது கீழே வரவங்க அப்படியே ஒரு மாதிரி அண்ணாந்து பாப்பாங்கன்ற மாதிரி வந்து விக்ரம் படத்துல வர அந்த மார்னிங் தீம் தான்.
இல்ல ப்ரோ, ஐயோயோ அதை அந்த விட அவர் போட்டு ஸ்னேகாவை அடிப்படுறதெல்லாம் ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும். எனக்கே நடிக்கிறது என்னடா போட்டு இந்த அடி அடிக்கிறான் அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப வயலன்ஸா எடுத்திருப்பாங்க அப்பயே. நீங்க நான் சொல்றேன், நான் சிம்பிளா சொல்றேன், காதல் கொண்டேன் படமும் இதே கேட்டகரி தான். சிடி வச்சிருப்போம், ஒரு வீட்டுல உட்காந்து பார்ப்போம். ஆனா அது என்னமோ பாக்குறது வந்து குத்தம் மாதிரி ஒளிஞ்சு நின்று யாரும் இல்லாம ப்ரோ பார்க்கும்போது பார்க்கறது. செவன்ஜி ரெயின்போ காலனிக்கு என்ன வந்து அப்படிதான் bro பார்த்தாங்க. செவன்ஜிலாம் வந்து இந்த அதுலயுமே ஜாய்ஸ்டிக் வச்ச மொபைல் இருக்குல்ல, 6600 அதுல வந்து அந்த ஜனவரி மாதம் பாட்டை மட்டுமே ஏத்தி வச்சிருக்கிறது. அதெல்லாம் அப்பெல்லாம் அந்த ஒரு பாட்டு இருந்தாலே அது ஒரு தனி கேட்டகரி. ப்ரோ எனக்கு நான் செவன்ஜி எல்லாம் டிவியில பார்க்கும் போதெல்லாம் நான் பயந்துருவேன். எனக்கு அந்த ஜனவரி மாதம் பாட்டு வந்தாலே குஷி ஆயிடும். அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏங்க உண்மையாலே என்ன அப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி மேக்கிங்ல வந்து எப்படி அது ரைட்டு. சத்தியமா ப்ரோ. நான் சொல்றேன், அதுல வந்து 80s கங்கை அமரன் வந்து இந்த மாதிரி வந்து சாங்கை வந்து கொஞ்சம் நல்லா எடுப்பாரு. சாங் எடுக்கிறதுக்குள்ள அதை எடுக்கிறது அந்த லிரிக்ஸ், மியூசிக், அப்புறமேட்டு ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே நடக்கும். விஜயகாந்துக்கே வந்து அந்த பள்ளிக்கூடம் போகலாமா பாட்டை அவர் கங்கை அமரன் எழுதியிருப்பார். பாடல் வரியிலே அவர் தான் எழுதியிருப்பாரு. அந்த பள்ளிக்கூடம் போகலாமா பாட்டை வந்து அது விஜயகாந்த் டான்ஸ் ரொம்ப ரசிச்சார். விஜயகாந்த் நீங்க ரசிச்சு ஆடுற பாடல்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுல அவர் காஸ்டியூம், அவர் ஒரு பட்டு சட்டை ஒன்று போட்டிருப்பாரு. பட்டு சட்டையில மேல வந்து சைட்ல பாத்தீங்கன்னா பாட்டில் டிசைன், இந்த கலர் ஜிகினா டிசைனா ஒட்டியிருப்பாரு. ஒட்டி அவர் டான்ஸ் ஆடுறது குதூகலமா ஆடுறாரு. அவர் பாட்டே வந்து விஜயகாந்த் வந்து அவ்வளவு ஒரு குதூகலமா ஆடலாம். எனக்கு அந்த ஸ்டெப், விஜயகாந்த் போற ஸ்டெப் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு கையை தூக்கி, ஒரு கையை இடது கை வச்சுட்டு ஒரு கை மேல தூக்கிட்டு அதெல்லாம் வேற லெவல்ல ஆடுவார். அது என்ன, அது விஜயகாந்த் அப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படங்கள்லாம் பண்றாரு. ஃபுல்லா அவர் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவா மாறிட்டார் பிஎன்சி சென்டர்லாம். அப்ப வந்து இது மாதிரி அவர் இறங்கிலாம் லோக்கலா ஆடுறது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. கங்கை அமரன் எடுத்து அந்த அந்த ஒரு டைப்பான ஒரு ஜாலி டைப், ஒரு கமர்ஷியல் டைப்ல எடுத்து கொடுப்பாரு. அந்த பாடல்கள் இது மாதிரி கிளிமா சங்க, ஒரு லிரிக்ஸ், டபுள் மீனிங் லிரிக்ஸ் இதெல்லாம் வைப்பாரு. அது மாதிரி வந்து 80s சில டேரக்டர்ஸ், 90s சில டேரக்டர்ஸ் அது மாதிரி ரொம்ப அப்ப அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் புதுமையா கொண்டு வந்து ஸ்கிரீன்ல வந்து எல்லாத்தையும் காமிக்கிறது வந்து செல்வராகவன் தான். அது வந்து காதல் கொண்டையில ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது வந்து செவன்ஜி ரெயின்போ அந்த ஜனவரி மாதம் பாட்டா இருக்கட்டும். அதுக்கப்புறம் புதுப்பேட்டையில வந்து இதெல்லாம் சீன்ஸ், இந்த மாதிரி சீன்ஸ், ஸ்னேகாவோட அந்த மோர்னிங்கு பிளஸ் வந்து இந்த எதுவுமே வந்து நம்ம வந்து இவ்வளவு தூரம் லவுடா எந்த படத்துல கேட்டிருப்போம்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப ரேர். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருப்பாங்க. எதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா அது இந்த வேற அபியூசிவ் சீன்ஸுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. இது மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து செல்லர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டரா தான் இருந்தாரு. இப்பதான் டோட்டல் பூமரா மாறிட்டு போயிட்டாரு. பூமர் டபுள் எக்ஸா போயிட்டாரு. அண்ணா நான் இல்லண்ணா, நான் 7G2 வருதுண்ணா, என்ன நல்லா இருக்கும் நம்புறேன். ப்ரோ நீங்க பேசிட்டு இருக்கிற டாபிக் கீழே விட்டுருக்கேன். பேட் வேர்ட்ஸ் கேட்க வேணாம்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஓகே. ஆனா எனக்கு ரொம்ப அந்த படத்துல பிடிச்ச சீன் வந்து ஸ்னேகாவை அவ்வளவு பெரிய மாளிகையில கொண்டு போய் நிப்பாட்டிட்டு கடைசியில ஸ்னேகா ட்ரெஸ்ஸை கழட்டுக்குமா, டாப்பா போட்டுமானவங்க, அதெல்லாம் வேணாம் அப்படி, நான் உன்னை ராணி ஸ்தானத்துல வச்சிருக்கேன்றத கட்டி பிடிச்சிட்டு அனுப்புவாரு. சூப்பரா இருக்கும் சீன். ஆமா, இல்ல அப்படி வர்றது டைலாக் ராத்திரி வச்சுக்கலாமான்னு கேப்பா ஸ்னேகா. அதான் அதுக்கப்புறம் அவரு பாத்துக்கிட்டே இருப்பாரு. யாக்குசா 100 வாட்டி மேல பார்த்தவர் தோக்க முடியாது. செல்வராகவன் வந்து அந்த படத்தை சீனை மறந்துருக்கலாம். தனுஷ் நடிச்சது டைலாக் மறந்துருக்கலாம். சோனியாக்கள் அப்படி ஒரு படம் இருந்தே மறந்துருக்கலாம். ஆனா சுகுமார் ப்ரோ நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள புந்து வராரு சூப்பரா. சரி, படத்தை நான் பேசி கேட்டதே இல்லைங்க. சூப்பர். ஆமா, ரொம்ப டக்குன்னு சந்திரமுகியா மாறிட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ புதுப்பேட்டை. நீங்க சொல்லும் போது கூட நான் 100 தடவைங்கும் போது கூட நான் லைட்டா டவுட் பட்டேன். சும்மா இவர் 100 தடவை சொல்றாரு. இல்ல ஆக்சுவலா 2 விஷயத்துல நான் இதை பாராட்டணும். ஒண்ணு வந்து அவர் வந்து ஒரு படுபயங்கரமான சிம்புவோட ரசிகரா இருந்து தனுஷ் படத்தை எவ்வளவு சூப்பரா ரசிச்சிருக்கிறாரு, எவ்வளவு இன்ச் பை இன்ச் அந்த சீனை ஞாபகம் வச்சிருக்காருங்கிறது அந்த பாயிண்ட்லயே ஃபர்ஸ்ட் அவரை பாராட்டணும். அடுத்தது மத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அதாங்க, எல்லாமே அவங்க அடுத்த திறமையும் பாராட்டுவாங்க, தான் தப்பையும் ஒத்துப்பாங்க. அதுவும் சிம்பு ஃபேன்ஸ் எப்பயும் அப்படிதான் மகேஷ் ப்ரோ. அதான் சிம்பு ஃபேன். சரி ரைட்டு, மணி நேரம் ஆகிவிட்டது, முடிச்சு விட்டுலாமா? நாளைக்கு சந்திப்போமா? ஆனா உண்மையாலுமே சுகுமார் ப்ரோ நீங்க நம்ம ஃப்ளோல இருக்கிறாரு. ஆனால் இன்னும் இந்த ஃப்ளோல போனா 12 மணி வரைக்கும் போயிரும் நினைக்கிறேன். நாளை இதோட முடிச்சுக்கலாம். பை பை, நாளைக்கு சந்திப்போம். இல்ல ஆக்சுவலா நான் வீடியோ கேம் பத்தி பேசினா எப்படி எக்ஸைட் ஆகணும், அதே மாதிரி இவர் வந்து இந்த படத்தை பத்தி பேசும்போது அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே பேசிட்டு இருந்தாரு. நல்லா இருந்துச்சு. 100% உண்மை, 100% உண்மை. ஏன்னா வந்து 100 தடவை பார்த்தேங்கிறத கண்டிப்பா நிரூபிச்சிட்டாரு. சில படங்கள் வந்து நமக்கு வந்து டைலாக்ஸ் மறந்துடும் எப்பயா, ரொம்ப ரேரா. இந்த படம் அவர் டோட்டலா மறக்காம இவ்வளவு தூரம் சொல்லியிருக்காருங்கிறதுல ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர். ஓகே, பை சுகுமார் ப்ரோ. இதே எனர்ஜியோட நாளைக்கு சந்திப்போம். பை 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 பை.